विसीडी नंबर 665 नीलंगा महाराष्ट्र मुरली डेट 13/9/67 क्लैरिफिकेशन डेट 4/5/2007 ओम शांति। आज का प्रातः क्लास है 13 सितंबर 1967। ஓம் சாந்தி. இன்றைய மார்னிங் கிளாஸ் ஆயிருக்குது 13 செப்டம்பர் 1967 ओम शांति। स्टूडेंट जब पढ़ते हैं तो बहुत खुशी से पढ़ते हैं। ஓம் சாந்தி. ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ படிக்கிறாங்களோ அப்போ ரொம்ப குஷியாக படிக்கிறாங்க. रूहानी बच्चे भी जानते हैं। ஆன்மீக குழந்தைகளுக்கு கூடயும் தெரியும். बेहद का बाप जो टीचर भी है, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா யாரு டீச்சரு ஆயிருக்காங்க. वो हमको बहुत रुचि से पढ़ाते हैं। அவங்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்க வைக்கிறாங்க. उस पढ़ाई में तो बाप अलग होता है। ரொம்ப ஆர்வத்துல படிக்க வைக்கிறாங்க. அந்த படிப்புல அப்பா தனியாக இருப்பாங்க. जो जन्मदाता होता है, அப்பா வேற இருப்பாங்க. யாரு ஜென்ம கொடுக்கக்கூடிய அப்பாக இருப்பாங்களோ और अंत में बच्चों को वर्षा देता है, பிறகு கடைசியில குழந்தைகளுக்கு சொத்தை கொடுக்கறாங்க. वो अलग होता है और टीचर पढ़ाने वाला अलग होता है। அவங்க தனியாக இருப்பாங்க. பிறகு டீச்சர் படிக்க வைக்க கூடியவங்க வேறையாக இருப்பாங்க. अगर कोई बाप ही टीचर होता है, ஒருவேளை இப்போ ஒரு அப்பாதான் அந்த அப்பாவே டீச்சராக இருக்காங்கன்னா तो भी बहुत रुचि से पढ़ाते हैं। அப்பவும் ரொம்ப ஆர்வத்துல படிக்க வைக்கிறாங்க. ஆர்வமாக. क्योंकि उनका फिर भी ब्लड कनेक्शन होता है। ஏன்னா அவங்களது அப்படி பார்த்தோம்னா ரத்தத்தினோட கனெக்ஷன் இருக்கும், பிளட் கனெக்ஷன் இருக்கும். वो तो है हद का ब्लड कनेक्शन। அதான் இருக்குது எல்லாருக்கு உட்பட்ட பிளட் கனெக்ஷன். एक जन्म का। ஒரு ஜென்மத்துக்காகன்னு சொல்றாங்க. और यहाँ तो है பிறகு இங்க இருக்குது बेहद का ब्लड कनेक्शन। எல்லாருக்கு அப்பாற்பட்ட பிளட் கனெக்ஷன் சொல்றாங்க. ரத்தத்தினோட சம்பந்தம். बेहद का ब्लड कौन सा होता है? எல்லாருக்கு அப்பாற்பட்ட பிளட்னா என்ன இருக்குது? எதா இருக்குது? वो खून होता है, स्थूल खून। அந்த ரத்தம் என்னன்னா ஸ்தூல ரத்தம். स्थूल नसों नाड़ियों में दौड़ता है। அந்த ஸ்தூல இந்த நாடிகள்ல நரங்கள்ல அது பாயும். हद के बाप का, हद का खून। எல்லாருக்கு உட்பட்ட அப்பாவோட எல்லாருக்கு உட்பட்ட ரத்தம். हद की नसें नाड़ियां। और यहाँ है बेहद का बाप। எல்லாருக்கு உட்பட்ட அந்த நரங்கள் இருக்குது, நரநாடிகள் இருக்குது. बेहद का संकल्पों का खून है। இங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. இங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட சங்கல்பங்களினோட ரத்தமா இருக்குது. और बेहद की 16,000 नसें नाड़ियां हैं। பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட 16,000 நரநாடிகள் இருக்குது. जो बेहद विराट पुरुष की இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட விராட் புருஷனோட அப்படின்னா விஷ்ணுவினோட பெரிய ஃபார்ம்,
பெரிய ரூபம் அது. அந்த ரூபத்துல आत्मा से जुड़ी हुई है. அது எப்படின்னா ஆத்மா கூட கனெக்டட் ஆக இருக்குது. अनेक जन्मों का அநேக ஜன்மங்களினோட संकल्पों का खून उनमें समाया हुआ है. சங்கல்பங்களினோட ரத்தம் அதுக்குள்ள அவங்களுக்குள்ள அடங்கி இருக்குது. बाप तो एक ही जन्म में आते हैं. அப்பா ஒரு ஜன்மத்துல தான் வராங்க. लेकिन बेहद का खून ஆனா எல்லாருக்கு அப்பாற்பட்ட ரத்தம் बेहद की आत्मा रूपी बच्चों में अनेक जन्मों तक दौड़ता है. எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஆத்மா ரூபமான குழந்தைகளுக்குள்ள அநேக ஜன்மங்களுக்காக பாயுதுன்னு சொல்றாங்க. அந்த ஒரு நரங்களுக்குள்ள அது பாயுதுன்னு சொல்றாங்க. फिर पढ़ाई में कोई பிறகு படிப்புல சிலரு डल होते हैं, कोई श्रूड होते हैं. சிலரு டல்லாக இருப்பாங்க, சிலரு எப்படின்னா கிளவராக இருப்பாங்க. जो श्रूड बच्चे होते हैं இப்ப யாரு புத்திசாலியாக இருப்பாங்களோ, पढ़ाई में बहुत तीखे होते हैं, படிப்புல யாரு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களோ वो बाप की पढ़ाई को அவங்க அப்பாவோட படிப்ப गहराई से धारण करते हैं. ஆழமாக தாரண பண்ணிக்கிறாங்க. बाप अथवा टीचर भी समझ करके அப்பா இல்லைன்னா டீச்சரன் கூடயும் நினைச்சுக்கிட்டு बहुत रुचि से पढ़ाते हैं. ரொம்ப ஆர்வமாக படிக்க வைக்கிறாங்க. ये रूहानी बाप है और रूहानी टीचर है. இவங்க ஆன்மீக அப்பா இருக்காங்க, ஆன்மீக டீச்சரா இருக்காங்க. और तुम सभी बच्चे रूहानी बच्चे हो, பிறகு நீங்க எல்லாருமே ஆன்மீக குழந்தைகளா இருக்கீங்க, रूहानी स्टूडेंट हो. ஆன்மீக ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. यहाँ बाप ही अपने बच्चों को पढ़ाते हैं. இங்க அப்பா தான் தன்னோட குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. कितना रुचि से पढ़ाते होंगे. எவ்வளவு ஆர்வத்துல படிக்க வச்சுட்டு இருக்கலாம் இவங்க. क्योंकि अपना समझ कर पढ़ाते हैं. ஏன்னா தன்னவங்க நினைச்சுக்கிட்டு அப்படி நினைச்சு படிக்க வைக்கிறாங்க. अपना समझ कर पढ़ाते हैं. தன்னவங்க நினைச்சுக்கிட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா रूहानी बाप के 500-700 करोड़ रूहानी बच्चे नहीं है. ஆன்மீக அப்பாவோட 500 கோடி ஆத்மாக்கள் ஆன்மீக குழந்தைகள் இல்லையா? वो अपने बच्चे नहीं है क्या? அவங்க தன்னோட குழந்தைகள் இல்லையா? हैं? अगर ब्लड कनेक्शन पक्का है ஒருவேளை ரத்தத்தினோட சம்பந்தம் உறவுன்றது பக்காக இருக்குதுன்னா तो रूहानी बाप की बात को ही पकड़ेंगे. அப்போ ஆன்மீக அப்பாவோட பேச்சுகளை தான் பிடிச்சுக்குவாங்க. खून स्वच्छ नहीं है. ரத்தம் சுத்தமாக இல்ல, बाप का ही खून नहीं है. அப்பாவோட ரத்தம் மட்டுமே இல்ல, அது மட்டும்தான் இல்ல, मिक्स है. மிக்ஸ் ஆக இருக்குது. तो जरूर अंतर पड़ जाएगा. அப்போ கண்டிப்பாக வித்தியாசம் ஏற்பட்டுடும் சொல்றாங்க. यहाँ तो संकल्पों का खून है. இங்க சங்கல்பங்களினோட ரத்தமா இருக்குது. एक बाप सुप्रीम टीचर है. ஒரு அப்பா சுப்ரீம் டீச்சரா இருக்காங்க. एक टीचर की सुनाई हुई बात को सुनते हैं, पढ़ते हैं, धारण करते हैं. ஒரு அப்பா என்ன சொல்லிருக்காங்களோ அத கேக்குறாங்க, சொல்றாங்க, தாரணை பண்ணிக்கிறாங்க.
और कोई की तरफ बुद्धि नहीं लगाते। வேற யாரு பக்க கூடயும் புத்திய இணைக்கிறது இல்ல। तो जरूर पढ़ाई या व्यभिचारी पढ़ते हैं। அப்போ கண்டிப்பாக படிப்பு व्यभिचाரம் இல்லாத படிப்பை படிக்கிறாங்க। जरूर वो बच्चे रुचि से पढ़ते होंगे। கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ஆர்வமோட படிச்சிட்டு இருப்பாங்க। क्योंकि समझते हैं हमको डायरेक्ट बाप पढ़ाते हैं। ஏன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு டைரக்ட் அப்பா படிக்க வைக்கிறாங்கன்னு। जो बापों का बाप है, யாரு அப்பாக்களுக்கு அப்பா இருக்காங்க, सुप्रीम टीचर है, சுப்ரீம் டீச்சரா இருக்காங்க। और एक ही बार आकर के पढ़ाते हैं। பிறகு ஒரு தடவை தான் வந்து படிக்க வைக்கிறாங்க। तो बच्चों को रुचि बहुत चाहिए அப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கணும்। कि बाबा भगवान हमको पढ़ाते हैं, பாபா பகவான் நமக்கு படிக்க வைக்கிறாங்க। और अच्छी रीति हर एक बात समझाते रहते हैं। பிறகு நல்லபடியாக ஒரு விஷயங்களை கூடயும் புரிய வச்சிட்டு இருக்காங்க। कई बच्चों को पढ़ते करते विचार आता है, பல குழந்தைகளுக்கு படிக்க இந்த சிந்தனை ஏற்படுது, कि ये क्या बात है, இது என்ன விஷயங்களா இருக்குது। बाप समझाते हैं ड्रामा में ये आवागमन का चक्कर है। அப்பா புரிய வச்சிட்டு இருக்காங்க, டிராமால இது இந்த ஆவாகமன வருது போகிற இந்த சக்கரம் என்றது இருக்குது। परंतु बच्चे सोचते हैं ये नाटक रचा ही क्यों है। ஆனா குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த நாடகம் ஏன் உருவாச்சு, इस ड्रामा से हमें क्या फायदा है। இந்த டிராமா மூலமாக நமக்கு என்ன லாபம் இருக்குது। बस क्या हम ऐसे ही चक्कर लगाते रहेंगे। அவ்வளவுதான், என்ன நம்ம இப்படியே சுத்திட்டு இருப்போமா। तो कोई बच्चे सोचते हैं, அப்போ சில குழந்தைகள் இந்த விஷயத்தை इस யோசிக்கிறாங்க, ड्रामा के चक्कर से छूट जावे तो अच्छा है। இந்த டிராமாவினோட சக்கரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம்னாலே நல்லதுதான், அப்படின்னு இதுல இருந்து தூரம் ஆயிட்டோம்னாலே நல்லது। कौन सोचते होंगे, யார் இப்படி யோசிக்கிறாங்க। इस ड्रामा के चक्कर से छूट जावे, இந்த டிராமாவினோட சக்கரத்திலிருந்து விடுதலை ஆயிடணும்னு சொல்லி யார் யோசிக்கிறாங்க। उनकी शिफ्ट क्या होगी। அவங்களோட விசேஷம் என்ன ஆக कि இருக்கும்। वो बच्चे सोचते हैं कि ड्रामा के चक्कर से छूट जावे, அந்த குழந்தைகள் யோசிக்கிறாங்க டிராமாவினோட பந்தனத்திலிருந்து விடுதலை ஆயிடணும்னு। सब तो नहीं सोचते होंगे। எல்லாருமே ஒன்னும் யோசிக்கிறது இல்ல। तो कौन से बच्चे होंगे जो सोचते हैं कि ड्रामा के चक्कर से छूट जावे। அப்போ எந்த குழந்தைகள் இப்படி இருப்பாங்க, யார் இப்படி யோசிக்கிறாங்க, என்னன்னா டிராமால இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடணும்। बाप के आने से पहले तो सारी दुनिया की बुद्धि में नहीं बैठा था। அப்பா வர்றதுக்குன்னு முன்னாடி முழு உலகத்தினோட புத்தியில உட்கார்ந்து இருக்கல। फिर भी साधु सन्यासियों की बुद्धि में ये आता था। ஆனாலும் சாது சன்னியாசிகளினோட புத்தியில இந்த விஷயம் வந்துட்டு இருந்தது, इस दुनिया के चक्कर से இந்த உலகத்தினோட சக்கரத்திலிருந்து छूट जावे, और जो விடுதலை ஆயிடணும்னு। दुखी आत्माएं थी, பிறகு யாரு துக்கி ஆத்மாக்கள் இருந்தாங்களோ उनकी बुद्धि में भी आता था அவங்களோட புத்தியில கூடயும் வந்துட்டு இருந்தது। कि 84 लाख का चक्कर है, इस चक्कर से हमेशा के लिए आत्मा 84 ஜன்மங்களினோட சக்கரம், இந்த ஒரு சக்கரத்திலிருந்து ஆத்மா சதா காலத்துக்காக मुक्त हो जावे। முக்தி அடைஞ்சிடணும்।
बाकी जो सुखी देवताएं होंगे மற்றபடி யாரு சுகமான தேவதைகள் இருந்தாங்க वो तो नहीं सोचते होंगे। அவங்க இப்படி யோசிக்க மாட்டாங்க इस चक्कर से छूट जावे। அவங்க இப்படி யோசிக்காம இருக்கலாம் என்னன்னா நம்ம இந்த சக்கரத்திலிருந்து விடுதலை ஆயிடணும் நமக்குன்னு சொல்லி जब देखते हैं எப்போ இந்த விஷயத்த ये तो பாக்குறாங்க 84 का चक्र लगाते ही रहना है, இந்த 84 சக்கரங்களை திருப்பி இந்த இத சுட்டிட்டே தான் இருக்கணும் तो ऐसे ऐसे ख्यालात आते हैं। அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் வருது भगवान ने ऐसा खेल क्यों रचा है பகவான் இப்படிப்பட்ட விளையாட்டை ஏன் உருவாக்க வச்சாங்க जो हम आवागमन के चक्कर से छूट नहीं सकते। எப்படின்னா இந்த ஆவாகமனோட சக்கரம்னா இந்த சக்கரத்துல வருது போகிறது இதுல இருந்து நாம ஏன் விடுதலை ஆக முடியறதே இல்லையே इससे तो अच्छा होता हमको हमेशा के लिए मोक्ष मिल जाती। இதை விட நல்லா என்ன இருந்திருக்கும்னா சதா காலத்துக்காக நமக்கு முக்தி கிடைச்சிருந்தாலே நல்லதாக இருந்திருக்கும் ऐसे ऐसे ख्यालात कई बच्चों को आते हैं। இப்படிப்பட்ட சிந்தனைகள் பல குழந்தைகளுக்கு வருது इस आवागमन से दुख सुख से छूट जावे। இந்த ஆவாகமனா இந்த சக்கரத்துல வருது பிறகு போகிறது துக்கம் பிறகு சுகம் இந்த சக்கரத்திலிருந்தே நமக்கு விடுதலை ஆயிடணும் परंतु बाप कहते हैं ये तो हो ही नहीं सकता। ஆனா அப்பா சொல்றாங்க இது ஆகவே ஆகாது कि कोई आत्मा सदा काल के लिए आवागमन के चक्कर से छूट जावे। என்னன்னா இப்போ ஒரு ஆத்மா சதா காலத்துக்காக இந்த சக்கரத்துல வர்றது போகிறது இருக்கிற விஷயம் வராம போகாம இருக்கிற விஷயம் ஆகவே ஆகாது भगवान बाप के लिए कहते हैं பகவான் அப்பாக்காக சொல்றாங்க संभवामी युगे युगे, हर युग में आता है। சம்பவாமி யுகே யுகே என்னன்னா ஒவ்வொரு யுகத்திலயும் வராங்க कल्प कल्प लगी प्रभु अवतारा। கல்ப கல்ப லகே பிரபு அவதாரா ஒவ்வொரு கல்பத்திலயும் பகவான் ஜென்ம எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவதாரத்தை எடுத்துக்கிறாங்க हर कल्प में आता है। ஒவ்வொரு கல்பத்திலயும் வராங்க तो ये कैसे हो सकता है அதாவது பாபா கேக்குறாங்க இது எப்படி முடியும் कि भगवान बाप इस चक्कर में बंधा रहे பகவான் இந்த சக்கரத்துல அப்படியே ஈடுபட்டு இருப்பாங்க और बच्चे हमेशा के लिए கட்டுப்பட்டு இருப்பாங்க பிறகு குழந்தைகள் சதா காலத்துக்காக இவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற விஷயம் எப்படி முடியும் இப்படி तो बाप कहते हैं ये कब नहीं हो सकता। அப்பா சொல்றாங்க இது எப்பவுமே முடியாத விஷயமா இருக்கு अगर ऐसा हो ஒருவேளை இப்படி ஆயிருக்குதுன்னா ஆச்சுன்னா फिर तो पुरुषार्थ करना ही व्यर्थ हो जाता। அப்போ புருஷார்த்த செய்யறதே வேஸ்ட்ன்னு சொல்றாங்க बाप ने समझाया है அப்பா புரிய வச்சிருக்காங்க एक भी आत्मा इस चक्र से छूट नहीं सकती। ஒரு ஆத்மா கூடயும் இந்த சக்கரத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது आत्मा में कितना अविनाशी पार्ट भरा हुआ है। ஆத்மாக்குள்ள எந்த அளவுக்கு அவினாஷி பார்ட்ன்றது நிறைஞ்சிருக்குது आत्मा भी अविनाशी ஆத்மாவும் அவினாஷியா இருக்குது और उसका पार्ट भी பிறகு இதோட பார்ட் கூடயும் अविनाशी है। அவினாஷியா இருக்குது अगर आत्मा विनाशी होती तो पार्ट भी ஒருவேளை ஆத்மா வினாஷியாக இருந்திருந்தா विनाशी हो जाता। அப்போ பார்ட் கூடயும் வினாஷி ஆயிருக்கும் तो वो आत्मा है ही अनादि अविनाशी और ये पार्ट भी अनादि अविनाशी। அப்போ அந்த ஆத்மா அனாதி அவினாஷி தான் பிறகு இந்த பார்ட் கூடயும் அனாதி और ये ड्रामा भी அனாதி அவினாஷியா இருக்குது பிறகு இந்த டிராமாவும் अनादि अविनाशी। அனாதி அவினாஷியா இருக்குது அனாதின்னா இதோட ஆரம்பமும் இல்ல கடைசியும் இல்ல அப்படிப்பட்டது பிறகு அவினாஷியா இருக்கு बिल्कुल एक्यूरेट अंदाज एक्टर्स का है।
முழுமையாக அக்யூரேட் என்னன்னா இந்த ஆக்டர்ஸினோடது இருக்குது. एक भी एक्टर कम जास्ती नहीं हो सकता है. எப்படின்னா முழுமையா ஆக்யூரேட்டாக இருக்குது. ஒரு ஆக்டர் கூடயும் குறையுது இல்லைன்னா அதிகம் ஆகிற விஷயம் இல்லவே இல்ல. तुम बच्चों को सारी नॉलेज है. குழந்தைகளான உங்களுக்கு முழு நாலேஜ் இருக்குது. इस ड्रामा के पार्ट से कोई भी नहीं छूट सकता. அதாவது பாபா சொல்றாங்க இந்த டிராமாவினோட பாட்டுல இருந்து யாருக்குமே விடுதலை கிடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. और न कोई सदा काल के लिए मोक्ष पा सकता है. பிறகு யாருமே சதா காலத்துக்காக இந்த முக்திய கூடயும் அடைய முடியாது. आत्मा सदा काल के लिए मुक्त हो जाए. ஆத்மா சதா காலத்துக்காக முக்திய அடைஞ்சிடுறது. माना आत्मा विनाशी हुई या विनाशी हुई. அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க ஆத்மா வினாஷி ஆச்சா இல்லன்னா அவினாஷி ஆச்சா. तो आत्मा ही अविनाशी विनाशी हो गई. அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா ஆத்மாவே வினாஷி ஆயிடுச்சு. कोई आत्मा ये चाहती है யாராவது ஆத்மாக்கு இந்த விருப்பம் இருக்குதா कि हमारा अस्तित्व हमेशा के लिए खत्म हो जाए. நம்மளோட அஸ்தித்வம்னா இந்த ஒரு பர்சனாலிட்டிய சதா காலத்துக்காக விநாசம் ஆயிடணும் என்றது யாராவது யோசிக்கிறாங்களா? कोई नहीं चाहता. யாருக்குமே இஷ்டம் இல்ல. हाँ, आत्मा ये चाहती है ஆமா ஆத்மாக்கு இந்த விஷயத்தை பற்றி விருப்பம் இருக்கு. कि हम दुख के बंधन से छूट जावे. என்னன்னா நம்ம துக்கத்தினோட பந்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடணும். நமக்கு सुख के संबंध से कौन छूटना चाहेगा. சுகத்தினோட சம்பந்தத்திலிருந்து யாரு விடுதலை ஆகணும்னு விருப்பப்படுறாங்க? யாருக்கு இஷ்டம் இருக்கு இப்படி ஆகுறதுக்கு? संबंध होता ही है सुख देने के लिए. உறவு இருக்கிறதே சுகத்தை கொடுக்கறதுக்காக. सुख शांति कौन सी आत्मा को अच्छी नहीं लगती. சுக சாந்தி எந்த ஆத்மாக்கு விருப்பம் இல்ல? सब चाहते हैं सुखी रहे, எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது சுகமாக இருக்கணும், शांत रहे. அமைதியாக இருக்கணும். दुख और अशांति कोई नहीं चाहता. துக்கம் பிறகு அசாந்தி யாருக்குமே விருப்பம் இல்ல. तो असली बात ये हुई அதாவது உண்மையான விஷயம் இதாச்சு कि दुख और अशांति से कोई सब छूटना चाहते हैं. துக்கம் பிறகு அசாந்தியிலிருந்து எல்லாருமே விடுதலை ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. सब धर्म वालों को नंबरवार इस सृष्टि पर आना ही पड़ता है. எல்லா தர்மத்தினர்களுக்கு நம்பர் வாராக இந்த சிருஷ்டிக்கு வந்துதான் ஆகணும். அப்படின்னா வந்துதான் வர வேண்டியதாதான் இருக்கும். नंबरवार इस सृष्टि पर आकर के सुख நம்பர் வாராக இந்த சிருஷ்டிக்கு வந்து சுகம் और दुख का पार्ट बजाते हैं. பிறகு துக்கத்தினோட பாட்ட பிளே பண்றாங்க. पहले पहले सुख का पार्ट बजाते हैं और बाद में ஃபர்ஸ்ட் சுகத்தினோட பாட்ட செய்யறாங்க. பிறகு तम प्रधान हो जाते हैं तो दुख का पार्ट बजाते हैं. எப்போ தமோ பிரதானம் ஆயிடுறாங்களோ அப்போ துக்கத்தினோட பாட்ட செய்யறாங்க. तो बाप समझाते हैं ये तो अनादि बना बनाया अविनाशी ड्रामा है. அப்போ அப்பா புரிய வைக்கிறாங்க இது அனாதி அவினாஷி உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கிற டிராமா இருக்குது. तुम भी कहते हो நீங்களும் சொல்றீங்க बाबा अब हम जान गए பாபா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் कि कैसे हम पूरा 84 का चक्कर लगाते हैं. எப்படி நம்ம முழுமையாக 84 ஜென்மங்களினோட சக்கரங்களை 84 சக்கரங்களை எப்படி சுத்துறோம் என்றது நமக்கு தெரிஞ்சு ये போயிடுச்சு. भी समझते हो இது கூடயும் புரிஞ்சுக்கிறீங்க जो पहले पहले आते हैं वो ही 84 जन्म लेते होंगे. யாரு ஃபர்ஸ்ட் வருவாங்களோ அவங்க தான் 84 ஜென்மங்களை எடுத்துக்குவாங்க. बाद में आने वाले 84 जन्म नहीं लेते हैं. பிறகு வரக்கூடியவங்க 84 ஜென்மங்களினோட சக்கரங்களை
எடுத்துக்கிறது இல்ல. जितना जितना बाद में आते जावेंगे எந்த அளவுக்கு பிறகு வந்துட்டு இருப்பாங்களோ उतना उतना जन्म அந்த அளவுக்கு ஜென்மங்கள் कम होते जावेंगे. குறைஞ்சிட்டே வரும்னு சொல்றாங்க. तो पीछे आने वालों का नंबर जरूर कम होगा. जन्म அப்போ பாபா சொல்றாங்க, பிறகு யார் வராங்களோ அவங்களோட ஜென்மம் கண்டிப்பாக கம்மியாகும். का அப்படின்னா அவங்களோட ஜென்மங்கள் குறைஞ்சிடும் சொல்றாங்க. और यहाँ ड्रामा में छुट्टी की तो बात ही नहीं है. பிறகு இந்த டிராமால இங்க லீவினோட விஷயமே இல்ல. यहाँ तो पुरुषार्थ करने का है. இங்க எப்படின்னா புருஷார்த்தம் செய்யணும்னு சொல்றாங்க. बाप आकर पढ़ाते हैं. இந்த டிராமால விடுதலாகிற விஷயம் இல்ல, இங்க புருஷார்த்தம் செய்யணும். அப்பா வந்து விடுதலை பண்றாங்க. बच्चे खुशी से पढ़ते हैं. பாபா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா படிக்க வைக்கிறாங்க, குழந்தைகள் குஷியாக படிக்கிறாங்க. आप टीचर बनकर पढ़ाते हैं. அப்பா டீச்சர் ஆகி படிக்க வைக்கிறாங்க. तो उसमें छुट्टी की तो बात அப்போ இதுல லீவ் என்னோட விஷயமே होना ही नहीं चाहिए. இருக்கவே கூடாது. पुरानी दुनिया से பழைய உலகத்திலிருந்து नई दुनिया जरूर बननी है. பழைய உலகத்திலிருந்து எப்படின்னா இது புது உலகமாக கண்டிப்பாக ஆகிதான் தீரணும். खुशी की बात है. குஷியினோட விஷயமா இருக்குது. बाबा हर बात बार बार समझाते रहते हैं. பாபா ஒவ்வொரு விஷயத்த கூடயும் அடிக்கடி புரிய வச்சுட்டே தான் இருக்காங்க. बार बार इसलिए समझाते हैं அடிக்கடியே புரிய வைக்கிறாங்கன்னா कि जो नए नए बच्चे आते हैं இப்ப யாரு புது புது குழந்தைகள் வராங்களோ उनकी आगे की नई नई पढ़ाई कौन पढ़ावेगा. அவங்களது எப்படின்னா வருங்காலத்துல புது புது படிப்ப யாரு படிக்க வைப்பாங்க. तो बाप नए नए को देख करके फिर पुरानी पॉइंट्स रिपीट करते हैं. அதாவது அப்பா புது புது ஆத்மாக்களை பார்த்து மறுபடியும் பழைய பாயிண்ட்ஸ ரிப்பீட் பண்றாங்க. मुख्य है गीता की पॉइंट. முக்கியமானது எதுன்னா கீதாவினோட பாயிண்ட். बच्चों को गीता का रेफरेंस पहले पहले देना होता है. குழந்தைகளுக்கு கீதா பற்றி ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். क्योंकि वह कह देते हैं बाप सर्वव्यापी है. ஏன்னா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா அப்பா சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. गीता में भी उन्होंने साबित किया हुआ है கீதையில கூடயும் அவங்க நிரூபிச்சு சொல்லிருக்காங்க कि भगवान बाप सर्वव्यापी है. பகவான் அப்பா சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னு. बल गीता में श्लोक है பலே கீதையில ஸ்லோகங்கள் இருக்குது. मैं इस दुनिया का वासी नहीं हूँ. நான் இந்த உலகத்துல வசிக்க கூடியவன் இல்ல. सूरज चांद सितारों से परे சூரிய நட்சத்திரம் சந்திரன் இதை விட தனிப்பட்ட जो मेरा परम धाम है मैं वहाँ का वासी हूँ. எது என்னோட பரந்தாமம் ஆயிருக்குதோ அங்க நானு வசிக்க கூடியவன் ஆயிருக்கேன். तो भी उन्होंने ये साबित किया है அப்போ கூடயும் அவங்க இந்த விஷயத்தை நிரூபிச்சிருக்காங்க कि भगवान सर्वव्यापी है. பகவான் சர்வவியாபி ஆயிருக்காங்கன்னு. कुत्ते बिल्ली में कह देते हैं. நாய் பூனைல இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. 84 लाख योनियों में डाल दिया है. 84 லட்ச யோனிகள்ல போட்டுட்டாங்க. क्योंकि जो जो साक्षात्कार करते हैं गणेश का हनुमान का ஏன்னா யாருக்கெல்லாமே சாட்சாத்காரம் ஆகுதோ கணேசனோடது ஹனுமானோடது अथवा जिसकी भी पूजा करते हैं तो उनका साक्षात्कार हो जाता है. இல்லன்னா யார்தெல்லாம் பூஜை நடக்குதோ அவங்களோட சாட்சாத்காரம் ஆயிடுது. तो वो समझते हैं
அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா कि हाथी में, बंदर में, அப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த யானைல குரங்குல सब में भगवान है। कच्छ मच्छ में अवतार है। எல்லாருக்குள்ள பகவான் இருக்காங்க, முதல்ல மீனுக்குள்ள பகவான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. इसलिए उनको साक्षात्कार होता है। அதனாலதான் அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகுது, भावना का भाड़ा मिलता है। பாவனைக்கான ரிட்டர்ன் கிடைக்குது. दूसरी बात है ये मुझ क्यों है। இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கன்ஃபியூஷன் ஏன் இருக்குது, இந்த குழப்பமே இருக்கு. शास्त्रों में ये सर्वव्यापी की बात क्यों आ गई है। சாஸ்திரத்துல இந்த சர்வவியாபியினோட விஷயம் ஏன் வந்துடுச்சு? यहाँ तो तुम बच्चे बैठे हो, இங்க குழந்தைகளான நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. बाप बच्चों में व्यापक होता है क्या। அப்பா குழந்தைகளுக்குள்ள பரவி இருப்பாங்களா? बाप कोई कोई अचानक शरीर छोड़ते हैं, அப்பாக்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப யாராவது திடீரன் சரீரை விட்டுட்டாங்கன்னா तो अपने बच्चों में प्रवेश करते हैं। யாராவது அப்பா திடீரன் சரீரை விட்டுட்டாங்கன்னா அப்போ அவங்களோட குழந்தைகளுக்குள்ள பிரவேசம் செய்வாங்க. तो समझते हैं कि परमात्मा भी सब में व्यापक होगा। அப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பரமாத்மா கூடயும் எல்லாருக்குள்ள பரவி இருப்பாங்க. ये नहीं सोचते இப்படி யோசிக்கிறது இல்ல. कि जो मनुष्य बाप होते हैं मनुष्यों के, இந்த மனிதன் அப்பா இருப்பாங்க இல்லையா மனிதர்களுக்கு, वो तो अचानक शरीर छोड़ते हैं तो सूक्ष्म शरीर के बंधन में आ जाते हैं। அவங்க திடீரன் எப்போ சரீர விடுறாங்களோ அப்போ சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனத்துல வந்துடுறாங்க. और ये तो रूहानी बाप है, रूहों का बाप। பிறகு இவங்க ஆன்மீக அப்பா இருக்காங்க, ஆத்மாக்களுக்கு அப்பா. ये मनुष्यों का बाप नहीं है, இவங்க மனிதர்களுக்கு அப்பா இல்ல, रूहों का बाप है। ஆத்மாக்களுக்கு அப்பா இருக்காங்க. और जन्म मरण के चक्र से न्यारा है। பிறகு ஜனன மரண சக்கரத்திலிருந்து தனிப்பட்டவங்கள் ஆயிருக்காங்க. वो बाप அந்த அப்பா, सब जन्म मरण के चक्र में आते हैं। அந்த அப்பாக்கள் எல்லாருமே ஜனன மரண சக்கரத்துல வராங்க. और ये बाप तो जन्म मरण के चक्र में ही नहीं आता। பிறகு இந்த அப்பா ஜனன மரண சக்கரத்திலேயே வர்றதில்ல. तो पाप और पुण्य के चक्र में कैसे घूमेगा। அப்போ பாவம் பிறகு புண்ணியங்களினோட சக்கரத்துல எப்படி சுத்துவாங்க? इसको न पाप लगता है न पुण्य लगता है। இவங்களுக்கு பாவம் கூட ஏற்படுறதில்ல, புண்ணியம் கூடயும் ஏற்படுறதில்ல. ये तो पापों से छुड़ाने वाला है। இவங்க பாவத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. तो प्रवेश करने की बात ही नहीं। அப்போ பிரவேசம் செய்யற விஷயமே இல்ல. बाप कोई सूक्ष्म शरीरधारियों में नहीं आते। அப்பா சூக்ஷ்ம சரீரதாரிகளுக்குள்ள ஒன்னும் வர்றதில்ல. सूक्ष्म वतनवासी ब्रह्मा में भी சூக்ஷ்ம வத்தன்வாசி பிரம்மாக்குள்ளயும் नहीं आते। வர்றதில்ல. वो तो पतित तन में प्रवेश करते हैं, அவங்க साकार तन में। பதித்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்க, சாக்கார சரீரத்துல. और प्रवेश होकर के वाणी सुनाते हैं। பிறகு பிரவேசம் பண்ணி வாணிய வாசிக்கிறாங்க. और सब बाप तो प्रवेश भी नहीं करते हैं। பாக்கி எல்லா அப்பாக்கள் பிரவேசம் கூட ஒன்னும் செய்யறதில்ல. लौकिक दुनिया में जितने बाप होते हैं லௌகிக உலகத்துல எத்தனைலாம் அப்பாக்கள் இருக்காங்களோ वो सब क्या अकाले मौत होती है उनकी। அவங்க எல்லாருக்குமே என்ன அகால மரணம் ஆகுதா? अचानक मौत सब बापों की तो होती नहीं। திடீரன் எந்த அப்பாக்களுக்கு கூடயும் மரணம் என்றது ஆகறதில்ல. अचानक मौत तो उन्हीं आत्माओं की होती है திடீரென்ற மரணம் யாருக்கு ஏற்படுதுன்னா जिनके पापों का भार बहुत बढ़ जाता है, तो थोड़े समय के लिए
யாரோட பாவத்தினோட சுமைன்றது ரொம்ப அதிகமாயிடுது, அப்போ கொஞ்ச நேரத்துக்காக सूक्ष्म शरीर धारण कर लेते हैं சூக்ஷ்ம சரீர தாரண பண்ணிக்கிறாங்க. ताकि पापों का बोझा हल्का हो जाए. ஏன்னா பாவத்தினோட சுமை கம்மி இருக்கணும் அப்படின்னா லேஸ் ஆகணும்னு சொல்லி அப்படி ஆகுது அவங்களுக்கு. तो सब बाप तो प्रवेश भी नहीं करते हैं. அப்போ எல்லா அப்பாக்கள் பிரவேசம் கூடயும் செய்யறதில்ல. तो सब मुझे हुए हैं. அப்போ எல்லாமே குழம்பி போயிருக்காங்க. कह देते हैं पत्थर बिस्तर में भगवान है. சொல்லிடுறாங்க மண்ணாங்கட்டில செவர்ல பகவான் இருக்காங்க. बच्चियां खुद अपना अनुभव सुनाती हैं. பெண் குழந்தைகள் சுயம் தன்னோட அனுபவங்களை சொல்றாங்க. कोई कोई बच्चियां कहती हैं बाबा. ஒரு சில பெண் குழந்தைகள் சொல்றாங்க பாபா. आज तो जैसे बाबा ने प्रवेश करके बड़ी जोर से मुरली चलाई. இன்னைக்கு பாபா பிரவேசம் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல முரளிய வாசிச்சாங்க, ரொம்ப வேகமாக முரளிய வாசிச்சாங்க. हमको बहुत खुशी हुई. வேகமான ரொம்ப நல்லதா இருக்கக்கூடிய முரளிய வாசிச்சாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சது. बहुत बच्चों को उठाया. ரொம்ப பிடிச்சது. ரொம்ப குழந்தைகளை மேல தூக்குனாங்க. तो ये बच्चियां ऐसे ऐसे कहती हैं. அப்போ இந்த பெண் குழந்தைகள் இப்படி எல்லாம் சொல்றாங்க. और पुरानी दुनिया के मनुष्य तो नीति नीति करते आए. பிறகு பழைய உலகத்தினோட மனிதர்கள் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. हम नहीं जानते. நமக்கு தெரியாது. दुनिया में कोई भी ऐसा मनुष्य नहीं है உலகத்துல எந்த மனிதர்களும் இப்படி இல்ல जो रचयिता और रचना के आदि मध्यंत को जानता हो. யாரு படைப்பவர் பிறகு படைப்பினோட முதல் இடை கரைய பற்றி தெரிஞ்சிருக்கிற போல யாருமே இல்ல. जैसे तुम अभी जानते हो. எப்படி நீங்க இப்போ தெரிஞ்சிருக்கதோ உங்களுக்கு அப்படி. तुम्हारी बुद्धि में तो अभी सारी नॉलेज है. உங்களோட புத்தில இப்போ முழு நாலேஜ் இருக்குது. तुम जानते हो शुरू से लेकर உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்திலிருந்து कैसे कैसे हम पार्ट बजाते आए हैं. எப்படியெல்லாம் நம்ம பாட்டை செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கோம். हमने ही पूरे 84 का चक्र का पार्ट बजाया है. நாம தான் முழுமையாக 84 ஜென்மங்களினோட பாட்டை பண்ணிருக்கோம். तो हमारी बुद्धि में परमात्मा बाप की बात जल्दी அப்போ நம்மளோட புத்தில பரமாத்மாவினோட விஷயம் சீக்கிரமாக बैठ जाती है. உட்கார்ந்துடுதுன்னு சொல்றாங்க. तो तुम यथार्थ रीति जानते हो. அப்போ நீங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிறீங்க. वो नहीं जानते. அவங்களுக்கு தெரியாது. कौन? யாரு? जो दूसरे दूसरे धर्म गुरुओं को धर्म पिताओं को अपना बाप समझे बैठे. யாரு மத்த தர்ம பிதாக்கள் தர்ம குருக்களை போய் தன்னோட அப்பா நினைச்சு உட்கார்ந்திருக்காங்க. तुम यथार्थ रीति जानते हो. உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். அப்படின்னா சரியாக கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. कि कैसे ये चक्र फिरता है. எப்படி இந்த சக்கரம் சுத்துதுன்னு. कैसे कैसे नंबरवार आत्माएं आती है. எப்படி எல்லாம் நம்பர்வார் ஆத்மாக்கள் வராங்க. एक्टर्स की कैटेगरीज है. ஆக்டர்ஸினோட கேட்டகரி இருக்குது, வர்க்கங்கள் இருக்குது. अपनी अपनी कैटेगरीज के अनुसार அவங்க கேட்டகரிஸ்க்கு அனுசாரமாக श्रेष्ठ कैटेगरीज की आत्माएं पहले आती हैं. சிரேஷ்ட வர்க்கங்களினோட வர்க்கத்தினோட ஆத்மாக்கள் ஃபர்ஸ்ட் வராங்க. नंबरवार आती है. நம்பர்வாராக வராங்க. कौन कितने जन्म लेते हैं யாரு எத்தனை ஜென்மங்களை எடுத்துக்கிறாங்க वो सब तुम्हारी बुद्धि में आ जाता है. அது எல்லாமே உங்களோட புத்தில வந்துடுது.
और इस समय संगम युग पर ही बाप आकर के ज्ञान की बातें सुनाते हैं। பிறகு இந்த நேரத்துல சங்கம் யுகத்துல தான் அப்பா வந்து ஞானத்தினோட பேச்சுகளை பேசுறாங்க, சொல்றாங்க. सतयुग में तो ज्ञान की बात ही नहीं, சத்யுகத்துல ஞானத்தினோட பேச்சே இல்ல. वहाँ तो प्रारब्ध होती है। அங்க பிராப்தி கிடைக்கும். इस समय तुमको समझाया जाता है। இந்த நேரத்துல உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. गीता में भी கீதையிலயும் आदि में और अंत में ஆரம்பத்துல பிறகு கடைசியில मनमना भव की बात आती है। மன்மனா பவினோட விஷயம் வருதுன்னு சொல்றாங்க. क्यों? ஏ गीता में ये आदि और अंत का मनमना भव का गायन क्यों है? கீதையில இந்த ஆதி பிறகு கடைசியில இந்த மன்மனா பவினோட மகிமை ஏன் இருக்குதுன்னு கேக்குறாங்க. क्योंकि भगवान बाप भी जब आते हैं ஏன்னா பகவான் அப்பாவும் எப்போ வராங்களோ तो आदि में आदि की यात्रा की भट्टी चलती है। அப்போ ஆரம்பத்துல நினைவினோட யாத்திரையினோட பட்டி போகுது. பிறகு अंत में भी चलती है। பிறகு கடைசியில கூடயும் போகுது. आदि में भी इतना ज्ञान नहीं होता है ஆரம்பத்துல கூடயும் இந்த அளவுக்கு ஞானம் இருக்கிறது இல்ல. और अंत में भी பிறகு கடைசியிலயும் मैं आत्मा ज्योति बिंदु और बाप मेरा நான் ஆத்மா ஜோதி பிந்து, என்னோட அப்பா ज्योति बिंदु அவரு கூடயும் ஜோதி பிந்து தான். और सब आत्माएं ज्योति बिंदु। பிறகு எல்லா ஆத்மாக்கள் ஜோதி பிந்து ஆயிருக்காங்க. इसी स्वरूप में सब टिक जाते हैं। இந்த ஸ்வரூபத்துல தான் எல்லாருமே நிலைச்சிடுறாங்க. बाकी सारा ज्ञान का विस्तार மற்றபடி முழு ஞானத்தினோட விஸ்தாரம் समा जाता है। அடங்கிடுதுன்னு சொல்றாங்க. बाकी ये पढ़ाई बीच में होती है स्टेटस पाने के लिए। மற்றபடி இந்த படிப்பு நடுல என்ன எதுக்கு நடக்குதுன்னா அது ஸ்டேட்டஸ்க்காக. नंबरवार मालाएं तैयार होती हैं। நம்பர்வாரா இருக்கிற மாலைகள் தயாராகுது. अपना अपना स्टेटस बन जाता है। அவங்களதே ஆயிருக்கிற ஸ்டேட்டஸ் தயாராயிடுது, அவங்களோட பதவி தயாராயிடுது. 500 करोड़ की भी माला है। 500 கோடியினோட மாலை கூடயும் இருக்குது. उसमें नंबरवार स्टेटस हो जाते हैं। அதுல எப்படின்னா நம்பர்வாராக பதவிகள் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. जो राजा रानी बनते हैं वो तो अभी बहुत पुरुषार्थ करते हैं। யாரு ராஜா ராணிகள் ஆகுறாங்களோ அவங்க இப்போ ரொம்ப புருஷார்த்தத்தை செய்யறாங்க. और धर्म वालों को समझाया जाता है। மத்த தர்மத்தினர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. कि तुम सब नंबरवार आते हो। நீங்க எல்லாருமே நம்பர்வாராக வரீங்க. धर्म स्थापक के पिछाड़ी सबको आना होता है। தர்ம ஸ்தாபனை செய்யறாங்க இல்லையா, அவங்க தர்ம பிதா, அவங்களுக்கு பின்னாடி எல்லாருமே வர வேண்டியதாக இருக்குது. धर्म स्थापक नंबरवार आए हैं। தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க நம்பர்வாராக வந்திருக்காங்க. और उनकी फॉलोअर प्रजा भी அப்போ அவங்களோட ஃபாலோவர்ஸ் பிரஜைகள் கூடயும் उनके बाद नंबरवार आती है। அவங்களுக்கு பிறகு நம்பர்வாராக வராங்க. उसमें राजाई की बात नहीं है। அதுல ராஜாங்கத்தினோட விஷயம் இல்ல. वो धर्म पिताएं आकर के राजयोग नहीं सिखाते हैं। அந்த தர்ம பிதாக்கள் வந்து ராஜயோகத்தை ஒண்ணு கத்து கொடுக்கறது இல்ல. एक ही गीता शास्त्र है ஒரே ஒரு கீதா சாஸ்திரம் தான் இருக்குது. जिसमें राजयोग की बात आती है। இதுக்குள்ள ராஜயோகத்தினோட பேச்சு வந்துடுது. उस गीता की बहुत महिमा है। அந்த கீதாவினோட மகிமை ரொம்ப இருக்குது. और ये गीता का ज्ञान बाप भारत में ही आकर के सुनाते हैं। பிறகு இந்த கீதா ஞானம் அப்பா பாரத்ல தான் வந்து சொல்றாங்க.
दूसरे धर्म खंडों में आकर के गीता का ज्ञान नहीं सुनाते। வேற தர்ம கண்டத்துல வந்து அப்பா கீதா ஞானத்தை ஒண்ணு சொல்லுறது இல்ல. और भारतवासियों की खास सदगति करते हैं. பிறகு வாசிகளினோட விசேஷமாக சத்கதிய செய்றாங்க. परंतु आम सारी दुनिया की सदगति करते हैं. பிறகு இன் ஜெனரல் என்னன்னா பொதுவா என்ன செய்றாங்கன்னா எல்லா ஆத்மாக்களுக்கு செய்றாங்க, உலகத்துக்கே நன்மை செய்றாங்க. वो धर्म स्थापक आते हैं. அந்த தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க வராங்க. वो जब शरीर छोड़ते हैं तो उनके पिछाड़ी बड़ा तीर्थ बनाए देते हैं. அவங்க எப்போ சரீரம் விடுறாங்களோ அப்போ அவங்களுக்கு பின்னாடி பெரிய தீர்த்த ஸ்தலங்களை இடங்களை ரெடி பண்றாங்க, दिखाते हैं, காமிக்கிறாங்க. और भारतवासियों की खास सदगति करते हैं. பாரதவாசிகளுக்கு விசேஷமாக சத்கதிய செய்றாங்க. परंतु आम सारी दुनिया की सदगति करते हैं. ஆனா இன் ஜெனரல் என்னன்னா முழு உலகத்துக்கே சத்கதிய கொடுக்கறாங்க. वो धर्म स्थापक आते हैं. அந்த தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க வராங்க. वो जब शरीर छोड़ते हैं तो उनके पिछाड़ी बड़ा तीर्थ அவங்க எப்போ சரீரம் விடுறாங்களோ அப்போ அவங்களுக்கு பின்னாடி பெரிய தீர்த்த बनाए இடம், देते हैं, பெரிய தீர்த்த இடங்களை ரெடி பண்ணிடுறாங்க, दिखाते हैं, காமிக்கிறாங்க. यादगार बनाए देते हैं. யாத்கார உருவாக்குறாங்க, நினைவார்த்தம் என்றது உருவாக்கிடுறாங்க. तीर्थ स्थली बनाए देते हैं. அந்த தீர்த்த ஸ்தலங்களை ரெடி பண்ணிடுறாங்க. 1367 की वाणी का दूसरा पेज. वास्तव में வாஸ்தவத்துல वो कोई तीर्थ नहीं है. அதொன்னும் தீர்த்த இடம் கிடையாது. क्यों? ஏன்? और धर्म स्थापकों के மத்த தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்களோட शरीर छोड़ने के बाद जो तीर्थ स्थान बनाए हुए हैं, சரீரம் விட்டதுக்கு பிறகு தீர்த்த இடங்கள் என்ன தயாராகுதோ वो तीर्थ क्यों नहीं है? அது தீர்த்த இடம் ஏன் இல்ல? क्योंकि तीर माने किनारा, ஏன்னா தீரன்னா ஓரம், था माने स्थान, தா அண்ணா இடம், किनारे लगाने वाला स्थान, ஒரு கரையை சேர்த்தக்கூடிய இடமா இருக்குது. अर्थात एक ठिकाना देने वाला स्थान. அப்படின்னா ஒரு ஓரத்துக்கு அப்படின்னா ஒரு நிலைக்கிறதுக்கான இடத்தை கொடுக்கக்கூடிய, वो धर्म पिताओं को खुद ही ठिकाना नहीं मिलता. அந்த தர்ம பிதாக்களுக்கு சுயமுக்கே நிலைக்கிறதுக்கான அந்த பக்கா இடம் கிடைக்கிறது இல்ல. तो अपने फॉलोअर्स को ठिकाना कहाँ से देंगे? அப்போ தன்னோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி பக்கா இருக்கக்கூடிய அந்த இடத்தை கொடுக்க முடியும், நிலைச்சிருக்கக்கூடிய இடத்தை கொடுக்க முடியும்? असली ठिकाना, असली किनारे लगाने वाला बाप है. உண்மையான நிலைக்கிறதுக்கான இடம், பிறகு கரையை சேர்த்தக்கூடியவங்க அப்பா இருக்காங்க. सबको आकर के एक ठिकाने लगा देते हैं. எல்லாருக்குமே வந்து ஒரு இடத்துல நிலைக்க வச்சிடுறாங்க. सबकी आत्मा मन बुद्धि रूपी எல்லாரோட ஆத்மா மன புத்தி ரூபமான परमधाम बाप के घर में ठिकाने लग जाती है. பரந்தாம் அப்பாவோட வீட்டுல எப்படி என்ன ஒரு நிலைக்கிறதுக்கான இடம் என்றது கிடைச்சிடுதுன்னு சொல்றாங்க. तो वास्तव में सबका तीर्थ, அப்போ வாஸ்தவத்துல எல்லாருக்குமே தீர்த்த இடம் पहले तो ये भारत बनता है. ஃபர்ஸ்ட் இந்த பாரத் உருவாகுதுன்னு சொல்றாங்க. भारत में भगवान आते, பாரத்ல பகவான் வராங்க. तो सारी दुनिया के मनुष्य मात्र की बुद्धि को ठिकाना कहाँ मिलता है? அப்போ முழு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே நிலைக்கிறதுக்கான இடம் என்றது எங்க கிடைக்குது? भारत में ठिकाना मिलता है.
பாரத்ல அந்த நிலைக்கிறதுக்கான இடம் கிடைக்குது. जहाँ बेहद का बाप आते हैं, எங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா வராங்க. बाप ने भारत में ही आकर के सर्व की सदगति की है. அப்பா பாரத்ல தான் வந்து அனைவருக்குமே சத்கதிய கொடுத்திருக்காங்க. सारी दुनिया की सदगति. முழு உலகத்துக்கு சத்கதி. बाबा कहते हैं, பாபா சொல்றாங்க, तुम मुझे लिबरेटर गाइड कहते हो ना. நீங்க என்ன லிபரேட்டர் கைடன்ஸ் சொல்றீங்க இல்லையா? லிபரேட்டர்னா விடுதலை செய்யக்கூடியவர், கைடன்னா வழிய காமிக்க கூடியவர். दुख दर्दों से अशांति से लिबरेट करता हूँ. துக்கங்கள் நோய்கள் அசாந்தியில் இருந்து விடுதலை பண்றேன், லிபரேட் பண்றேன். सुखधाम का गाइड बनता हूँ. சுகதாமத்துக்கான கைட் ஆகுறாங்க. हम तुमको इस पुरानी दुनिया दुख से लिबरेट कर நானு உங்களுக்கு இந்த பழைய உலகம் துக்கத்திலிருந்து शांति धाम सुखधाम ले जाता हूँ. சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். बच्चे समझते हैं, குழந்தைகள் புரிஞ்சுக்கிறீங்க. हम वाया शांति धाम सुखधाम जावेंगे. நாம சாந்தி தாமத்தினோட வழியில அத கிராஸ் பண்ணி சுகதாமத்துக்கு போகுவோம். कौन जावेंगे? யாரு போகுவீங்க? जो बाप के रूहानी बच्चे हैं, யாரு அப்பாவோட ஆன்மீக குழந்தைகளோ, जो रूहानी स्टेज को धारण करते हैं पुरुषार्थ करके, யாரு ஆன்மீக ஸ்டேஜ தாரண பண்றாங்களோ புருஷார்த்த பண்ணி, वो समझते हैं. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. क्या समझते हैं? என்ன புரிஞ்சுக்கிறாங்க? कि बाप आए हैं हमारी सदगति करने. அப்பா வந்திருக்காங்க நமக்கு சத்கதிய குடுக்கறதுக்காக. हमको शांति धाम में ले जाते हैं और सुख धाम में भेज देते हैं. நமக்கு நம்மள சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, பிறகு சுகதாமத்துக்கு அனுப்பிடுறாங்க. बाकी सब शांति धाम में रह जाएंगे. மற்றபடி எல்லாருமே சாந்தி தாமத்திலேயே இருந்துடுவாங்க. और हम பிறகு हम शांति धाम से सुख धाम आवेंगे. நம்ம சாந்தி தாமத்திலிருந்து சுகதாமத்துக்கு வருவோம். तो दुख से बाप आए सदगति करते हैं. அப்போ துக்கத்திலிருந்து அப்பா வந்து சத்கதிய குடுக்கறாங்க. जो भी धर्म स्थापक, யாரெல்லாம் தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவர், और उनकी संस्थाएं हैं, वो सब यहाँ ही है. பிறகு அவங்களோட நிர்வாகங்கள் என்ன இருக்குது, அது எல்லாமே இங்கதான் இருக்குது. कहाँ? எங்க இருக்கு? भारत में है. பாரத்ல இருக்கு. एक भारत ही देश ऐसा है, ஒரு பாரத் தான் அப்படிப்பட்ட தேசமா இருக்கு, जहाँ सब धर्मों ने राज्य किए हैं. எங்க எல்லா தர்மத்தினர்கள் ராஜ்யத்தை பண்ணாங்க. सब धर्मों की यादगार यहाँ बनी हुई है. எல்லா தர்மத்தினோட நினைவார்த்தங்கள் இங்க இருக்குது, உருவாகிருக்கு. तो और धर्मों के इतने जन्म मरण नहीं होते हैं. அப்போ மத்த தர்மத்தினர்களது இந்த அளவுக்கு ஜனன மரணம் என்றது ஆகுறதில்ல. और तुम्हारे जन्म मरण यहाँ बहुत होते हैं. பிறகு உங்களோட ஜனன மரணம் இங்க அதிகமாகுது. उनका तो बाप आया, அவங்களோட அப்பா வந்திருக்காங்க, फिर चला जाएगा. பிறகு போயிடுவாங்க. उनके लिए नहीं कहेंगे मर गया. அவங்களுக்காக சொல்ல மாட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு.
जैसे शिवानंद के लिए कहते हैं शरीर छोड़ दिया, எப்படி சிவானந்துக்காக சொல்றாங்க சரீரத்தை விட்டுட்டாங்கன்னு, ये नहीं कहते हैं कि शिवानंद मर गया। இப்படி சொல்லுறது இல்ல சிவானந்த் இறந்து போயிட்டாங்கன்னு। फिर उनका क्रियाकर्म आदि बहुत कुछ करते हैं। பிறகு அவங்களோட கிரியா கர்மங்கள் இதெல்லாமே ரொம்ப செய்யறாங்க। சரீரம் விட்டதுக்கு பிறகு அதெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த சம்ஸ்காரம் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதுக்கு கிரியா கர்மம் சொல்லுவாங்க। और ये बाप चला जाएगा, பிறகு இந்த அப்பா போயிடுவாங்க। जब यह बाप चला जाएगा எப்போ இந்த அப்பா போயிடுவாங்களோ तो इसका कोई क्रियाकर्म सेरेमनी आदि करेंगे क्या? அப்போ இவங்களோட கிரியா கர்மம் பிறகு செரமனி அதெல்லாம் என்னாவது செய்வீங்களா? करेंगे। செய்வீங்களா? क्यों, ये क्या बात हो गई? இல்லன்றாங்க எல்லாருமே। பாபா சொல்றாங்க இது என்ன விஷயம்? அப்போ और धर्म पिताएं आते हैं, மத்த தர்ம பிதாக்கள் வராங்க, उनका तीर्थ स्थान बनाए देते हैं, அவங்களோட தீர்த்த இடங்களை ரெடி பண்ணிடுறாங்க। कितने क्रियाकर्म कर्म कांड आदि करते रहते हैं। எவ்வளோ கிரியா கர்ம காண்டங்கள் எல்லாமே செய்யறாங்க। और ये बापों का बाप, பிறகு இவரு அப்பாக்களுக்கு அப்பா सब धर्म पिताओं की सदगति आके करता है। எல்லா தர்ம பிதாக்களுக்கு வந்து சத்கதிய கொடுக்கறாங்க। इसका कुछ भी नहीं करते। இவங்களது எதுவுமே செய்யறது இல்ல। क्यों? ஏன் இல்ல? क्यों नहीं करते? ஏன் செய்யறது கிடையாது? हैं? क्या होता है? हाँ तो அந்த பாய் சொல்றாங்க இந்த அவங்க ஜிஸ்மானி சரீரத்துக்கான அப்பா, இவங்க ஆன்மீக அப்பா। அப்போ பாபா கேக்குறாங்க அப்போ वो भी जब शरीर छोड़ते उनके लिए भी कहते हैं शरीर छोड़ दिया। அவங்க கூட எப்போ சரீரம் விடுறாங்களோ அவங்களுக்கு கூடயும் சொல்றாங்க இவங்க சரீரம் விட்டுட்டாங்கன்னு। ये भी शरीर छोड़ता है, இவரு கூடயும் சரீரத்தை விடுறாங்க, शरीर लेता भी है। हाँ, சரீரத்தை எடுத்துக்கவும் செய்யறாங்க। ஆனா அந்த மாதாஜி சொல்றாங்க தெரியறது இல்ல। பாபா சொல்றாங்க ஆமா। और धर्म पिताओं के पीछे तो उनके फॉलोअर्स बने रहते हैं। மத்த தர்ம பிதாக்கள் அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட ஃபாலோவர்ஸ் அப்படியே இருப்பாங்க। और ये बाप जाता है பிறகு இந்த அப்பா எப்போ போகிறாங்களோ तो किसी को पता ही नहीं चलता कब आता है யாருக்குமே தெரியறது இல்ல, எப்போ வராங்க और कब चला जाता है। பிறகு எப்போ போயிடுறாங்க என்றது தெரியறது இல்ல। उनके आने का पता ही नहीं पड़ता। அவங்க வர்றது பற்றி தெரியறதே இல்ல। तो क्रियाकर्म आदि की बात ही नहीं। அப்போ கிரியா கர்ம காண்டங்களினோட விஷயமே இல்லன்னு சொல்றாங்க। और सभी मनुष्यों का क्रियाकर्म करते हैं। மத்த எல்லா மனுஷர்கள் இருப்பாங்களா, மனிதர்களினோட கிரியா கர்மத்தை செய்யறாங்க। बाप का क्रियाकर्म होता ही नहीं। அப்பாவோட கிரியா கர்ம ஆகிறதே இல்ல। उनका शरीर ही नहीं है। அவங்களுக்கு சரீரம் இல்ல, அவங்களோட சரீரமே இல்ல। सभी मनुष्य सरसों में सल पिस करके खलास हो जाते हैं। எல்லா மனிதர்கள் இந்த கடுகு போல என்னன்னா எல்லாமே கிரைண்ட் ஆகி போயிடுறாங்க। सत्युग में ये ज्ञान भक्ति की बात नहीं होती है। சத்யுகத்துல இந்த ஞான பக்தியினோட விஷயம் இருக்கிறது இல்ல। ये ज्ञान और भक्ति की बातें अभी चलती हैं। இந்த ஞானம் பிறகு பக்தியினோட விஷயம் இப்போ நடக்குதுன்னு சொல்றாங்க। और अभी तक सभी ने भक्ति ही सिखलाई है। பிறகு இப்போ வரைக்கும் எல்லாருமே பக்தியை தான் கத்து கொடுத்திருக்காங்க। जन्म जन्मांतर तुम भक्ति ही सीखते चले आए हो। ஜென்ம ஜென்மாந்தர நீங்க பக்தியை தான் கத்துக்கிட்டே தான் வந்திருக்கீங்க। क्रिया कर्म कांड आदि करते चले आए हो।
இந்த கிரியா கர்ம காண்ட எல்லாமே தான் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கீங்க. बाप आकर ज्ञान देते हैं. அப்பா வந்து ஞானத்தை கொடுக்கறாங்க. आधा कल्प चलती है भक्ति, பாதி கல்பம் நடக்குது பக்தி. और ये भक्ति है आती है रावण से. பிறகு இந்த பக்தி ராவண்ல இருந்து வருது. जब से रावण राज्य शुरू होता है भक्ति शुरू होती है. எப்போலிருந்து ராவண் ராஜா ஸ்டார்ட் ஆகுதோ அப்போலிருந்து பக்தி ஆரம்பம் ஆகுது. और बाप एक जन्म में आके ज्ञान देते हैं. பிறகு அப்பா வந்து ஒரு ஜென்மத்துல வந்து ஞானத்தை கொடுக்கறாங்க. परंतु से एक जन्म के ज्ञान की प्रारब्ध चलती है आधा कल्प. ஆனா அந்த ஒரு ஜென்மத்தினோட அந்த ஒரு பிராப்தி என்றது பாதி கல்பம் நடக்குது. बाप आकर के ज्ञान का वर्षा देते हैं. அப்பா வந்து ஞானத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க. क्या वर्षा है ज्ञान का? என்ன சொத்தா இருக்குது ஞானத்தினோடது? मुक्ति भी वर्षा है. முக்தி கூடயும் சொத்து தான். जो सारी दुनिया को मुक्ति मिलती है. என்னன்னா முழு உலகத்துக்கு முக்தி கிடைக்குது. ऐसी एक भी मनुष्य आत्मा नहीं இப்படி ஒரு மனித ஆத்மாவும் இல்ல जो उस दुख दर्दों की दुनिया से मुक्ति को न पाए. யாரு அந்த துக்கம் பிறகு நோய்களினோட உலகத்திலிருந்து முக்தி அடையாம யாருமே இல்ல. इसका मतलब இதோட அர்த்தம் आखिरी 500-700 करोड़ सभी मनुष्य आत्माओं को கடைசிக்கு 500 கோடி 700 கோடி எல்லா மனித ஆத்மாக்களுக்கு भगवान का ज्ञान பகவானோட ஞானம் मिलता है. கிடைக்குது. एक दिन सारी दुनिया ब्राह्मण बन जाएगी. ஒரு நாள் முழு உலகமே பிராமணர்கள் ஆயிடுவாங்க. परंतु ब्राह्मणों की भी ஆனா பிராமணர்களது கூடயும் कुड़ियाँ होती हैं. அந்த குரூப்ஸ் இருக்கும். कोई ऊंची कुड़ी के ஒரு சிலரு உயர்ந்த குரூப்புக்கு சேர்ந்து இருக்கிறவங்க, और कोई ஒரு சிலரு नीची कुड़ी के. தாழ்ந்த குரூப்புக்கு சேர்ந்து இருக்கிறவங்க. तो तुम्हारी बुद्धि में है. அப்போ உங்களோட புத்தில இருக்குது कि बाप आकर के ज्ञान का वर्षा देते हैं. அப்பா வந்து ஞானத்தினோட சொத்தை கொடுக்கறாங்க. ज्ञान का वर्षा है सुख और शांति. ஞானத்தினோட சொத்தா இருக்குது சுகம் பிறகு சாந்தி. मुक्ति और जीवन मुक्ति. முக்தி பிறகு ஜீவன் முக்தி. परंतु ज्ञान वहाँ साथ में नहीं चलता है. ஆனா ஞானம் அங்க கூட நடக்கிறது இல்ல, வராது. எங்க? न शांति धाम में ज्ञान साथ में चलता है சாந்தி தாமத்துல கூடயும் ஞானம் கூட நடக்கிறது இல்ல. और न सुख धाम में ज्ञान साथ चलता है. பிறகு சுக தாமத்துல கூடயும் ஞானம் கூட நடக்கிறது இல்ல. वहाँ बाप को याद करने की दरकार ही नहीं है. அங்க அப்பாவை நினைவு செய்யற அவசியமே இல்ல. मुक्ति धाम में जाते हो, முக்தி தாமத்துக்கு போகிறீங்க, वहाँ याद करना होता है क्या? அங்க நினைவு செய்யறது என்றது இருக்குமா? मुक्ति धाम में जावेंगे तो बाप को याद करेंगे क्या? முக்தி தாமத்துக்கு போனீங்கன்னா அப்பாவை நினைவு செய்வீங்களா? क्यों? ஏன்? क्योंकि आत्मा देह के बंधन से ஏன்னா ஆத்மா தேகத்தினோட பந்தனத்திலிருந்து मुक्त हो जाती है. முக்தி அடைஞ்சிடுது. 5 तत्वों से बनी देह के बंधन का 5 தத்துவங்கள் மூலமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த தேகத்தினோட பந்தனத்திலிருந்து मोह नहीं रहता. பற்று என்றது இருக்காது. सुखधाम में भी देवताओं को சுகதாமத்துல கூடயும் தேவதைகளுக்கு 5 तत्वों से बनी हुई देह का कोई 5 தத்துவங்கள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தினோட मोह नहीं होता. பற்று இருக்கிறது இல்ல. देह के बंधन से आत्मा मुक्त होती है जब चाहे
தேகத்தினோட பந்தனத்திலிருந்து ஆத்மா முக்திய அடையுது. எப்போ வேணுமோ அப்போ शरीर छोड़ती है स्वेच्छा से, சரீரத்தை விடுது தன்னோட விருப்பத்தினால. விருப்பமோட சரீரத்தை விடுது. भक्ति भी पीछे वृद्धि होती है. பக்தி கூடயும் பிறகு அது அதிகம் ஆகுது. जैसे बच्चा पहले छोटा होता है, எப்படி குழந்தை ஃபர்ஸ்ட் சின்னவங்களாக இருப்பாங்க. तो देखने में सुंदर लगता है, அப்போ பாக்குறதுக்கு அழகாக தென்படுதான். या तमो प्रधान दिखाई पड़ देता है, இல்லனா தமோ பிரதானமாக தென்படுதான். सुंदर दिखाई देता है, அழகாக தென்படுது, आकर्षण करता है, அட்ராக்ட் பண்ணுது, तो भक्ति भी पहले ஈர்ப்பு ஏற்படுத்துது. அப்போ பக்தி கூடயும் முன்னாடி अब भी विचारी होती है, ஃபர்ஸ்ட் வெபிச்சாரம் இல்லாததாக இருக்கும். और तामसी होती है तो பிறகு எப்போ தாமசி ஆகுதோ அப்போ विविचारी बन जाती है. வெபிச்சாரி ஆயிடுது. जब वृद्धि होती है विविचारी बन जाती है, எப்போ வளருதோ வெபிச்சாரிகள் ஆயிடுறாங்களோ तो दुनिया की बहुत ढेर सारी आत्माएं அப்போ உலகத்துல நிறைய ஆத்மாக்கள் भक्ति को பக்திய छोड़ देती है. விட்டுடுதுன்னு சொல்றாங்க, விட்டுடுறாங்க. कोई चीज तामसी बनती है ஏதாவது பொருள் எப்போ தாமசி ஆகுதோ அப்போ तो उतना आकर्षण नहीं करती, அப்போ அந்த அளவுக்கு அது அட்ராக்ட் பண்றது இல்ல. और सात्विक होती है பிறகு எப்போ சாத்விகம் ஆகுதோ तो बहुत आकर्षण करती है. அப்போ ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. फिर किनको आकर्षण करती है, किनको आकर्षण नहीं भी करती है. பிறகு சிலருக்கு அட்ராக்ட் பண்ணுது, சிலருக்கு அட்ராக்ட் கூடயும் செய்யறது இல்ல. जो पुरानी पुरानी आत्माएं हैं, இப்ப யாரு பழைய பழைய ஆத்மாக்கள் இருக்காங்க, जिन्होंने आप भी विचारी भक्ति की है, யாரு व्यभिचाரம் இல்லாத பக்திய பண்ணிருக்காங்க, उनको अंतिम जन्म में भक्ति आकर्षित அவங்களுக்கு கடைசி ஜென்மத்துல பக்தி नहीं करती है. அட்ராக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. और जो नई नई आत्माएं अभी उतर रही हैं उनको பிறகு யாரு புது புது ஆத்மாக்கள் இப்போ இறங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு आकर्षित करती है. அவங்கள அட்ராக்ட் பண்றாங்க. तो भक्ति भी पहले पहले अभी विचारी होती है. அப்போ பக்தி கூடயும் ஃபர்ஸ்ட் அவிபிச்சாரியாக இருந்தது. ज्ञान भी पहले पहले अभी विचारी होता है. ஞானம் கூடயும் முன்னாடி வெபிச்சாரம் இல்லாத ஞானமாக இருக்கும். जिन्होंने पहले पहले अभी विचारी भक्ति की है, யாரு ஃபர்ஸ்ட் வெபிச்சாரம் இல்லாத பக்திய பண்ணிருக்காங்களோ वो अभी विचारी ज्ञान उठाते हैं. அவங்க வெபிச்சாரம் இல்லாத ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. जिन्होंने विचारी भक्ति की है वो பிறகு யாரு வெபிச்சாரி பக்திய பண்ணிருக்காங்களோ அவங்க भी विचारी ज्ञान उठाते हैं. வெபிச்சாரி ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. अनेकों से सुनते रहेंगे, நிறைய பேரிடம் இருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. तो इस समय तो आती भी विचारी भक्ति है. அதாவது இந்த நேரத்துல ரொம்ப வெபிச்சாரம் இருக்குது, ரொம்ப அதிக வெபிச்சாரம் இருக்கு. इसको रौरव नरक कहा जाता है. இதுக்கு கோரமான நரகம்னு சொல்லப்படுகிறது. एकदम तीखे में तीखा नरक है. எல்லாத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான நரக்கமா இருக்குது, தீவிரமான நரக்கமா இருக்குது. कौन बनाता है? யார் இப்படி ஆக்குறாங்க? रावण कौन? யார் உருவாக்குறாங்க? ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ராவன். பாபா கேட்டுட்டு இருக்காங்க ராவன் யாரு? कहेंगे ये मनुष्य गुरु. சொல்வாங்க இந்த மனித குருக்கள். मनुष्य को नर कहा जाता है. மனிதர்களுக்கு நரன் சொல்லப்படுகிறாங்க.
तो मनुष्य गुरु क्या बनाते हैं? அப்போ மனித குருக்கள் என்ன செய்றாங்க? नरक बनाते हैं। நரகத்தை உருவாக்குறாங்க. फिर बाप आकर तीखे में तीखा स्वर्ग बनाते हैं। பிறகு அப்பா வந்து எல்லாத்தை விட தீவிரமான ஸ்வர்க்கமாக உருவாக்குறாங்க. क्यों? बाप नर्तन में नहीं आते हैं क्या? ஏன் அப்பா நரனோட சரீரத்துல வர்றது இல்லையா? बाप भी तो नर्तन में आते हैं। அப்பாவும் நரனோட சரீரத்துல வராங்க இல்லையா? फिर वो आकर के तीखे में तीखा नरक क्यों बनाते हैं और बाप आते तो तीखा में तीखा स्वर्ग कैसे बन जाता है? அப்போ அவங்க எப்போ வராங்களோ அப்போ எல்லாத்தை விட தீவிரமான இல்லைன்னா ஸ்ட்ராங்கான நரக்கத்தை உருவாக்குறாங்க. பிறகு அப்பா எப்போ வராங்களோ அப்போ எல்லாத்தை விட ஸ்ட்ராங்கான ஸ்வர்கத்தை எப்படி உருவாக்குறாங்க? क्योंकि बाप जिस तन में आते हैं, ஏன்னா அப்பா எந்த சரீரத்துல வராங்களோ सबसे पहले எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் उस तन की स्वस्थिति बनती है। அந்த சரீரத்துக்கு சரீரதாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்வஸ்திதி என்றது ஏற்படுது. तनधारी சரீரதாரி स्वस्थिति में स्थित हो जाता है। ஸ்வயனோட ஸ்டேஜ்ல அப்படின்னா ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறாங்க. और जितना जितना तीखे रूप में स्वस्थिति में स्थित होता जाएगा, பிறகு எந்த அளவுக்கு தீவிரமாக ஸ்வஸ்திதியில நிலைச்சிட்டே வராங்களோ उतना उसके वाइब्रेशन அந்த அளவுக்கு அவங்களோட வைப்ரேஷன்ஸ் तीखे होते जाएंगे। தீவிரமாயிட்டே வரும்னு சொல்றாங்க. मनुष्य मात्र संसर्ग संपर्क में आने मात्र से மனிதர்கள் எல்லாருமே கனெக்ஷன்ல தொடர்புல வர்றதுனால अनुभव करेगा அனுபவத்தை செய்வாங்க. कि हम कहाँ आ गए। நாம எங்க வந்துட்டோம்? इसलिए यादगार बनाई हुई है पारसनाथ का मंदिर। அதனாலதான் நினைவார்த்தம் ரெடி ஆயிருக்குது பாரஸ்நாத்தினோட கோயில். इस समय तो 100% सुख दुख है। இந்த நேரத்துல 100% துக்கம் இருக்குது. रौरव नरक है। கோரமான நரக்கமா இருக்குது. कि कहीं स्वर्ग दिखाई देता है? இல்லன்னா எங்கேயாவது ஸ்வர்க்கம் தென்பட்டு இருக்கா? कोई कोई है ஒரு சிலர் இருக்காங்க जो समझते हैं कि हम तो जैसे स्वर्ग में हैं। அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம ஸ்வர்க்கத்துல இருக்கிற போல இருக்கோம். लेकिन ज्यादातर आत्माएं अपने को स्वर्ग में महसूस करती है। ஆனா அதிகத்திலும் அதிக ஆத்மாக்கள் அவங்கள ஸ்வர்க்கத்துல இருக்கிறோம் என்ற அனுபவம் या செய்யறாங்களா दुख में नरक में महसूस करती है। இல்லன்னா துக்கத்துல நரக்கத்துல இருக்கிறோம்னு அனுபவம் செய்யறாங்களா? नरक में महसूस करती है। நரக்கத்துல இருக்கிற அனுபவத்தை செய்யறாங்க. 100% दुख आवेगा 100% துக்கம் வந்ததுன்னா फिर 100% सुख शांति हो जाएगी। பிறகு 100% சுக சாந்தி ஆயிடும். ஸ்வர்க்கம் வந்துடும். माना अभी भी बहुत लोग हैं ஆனா அப்படின்னா இப்பவும் நிறைய பேர் இருக்காங்க इस दुनिया में जो क्या समझते हैं हम कहाँ हैं। இந்த உலகத்துல இப்படி இருக்காங்க. யாரு இப்படி என்ன நினைச்சுக்கிறாங்க? से कहते हैं हम स्वर्ग में हैं। சொல்றாங்க நம்ம ஸ்வர்க்கத்துல இருக்கிறோம். समझाने में ये बातें बड़ी सहज है। புரிய வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் ரொம்ப சகஜமானதா இருக்கு. अभी तुम समझते हो रचना के आदि मध्य अंत को बाप द्वारा हम जाने। இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறீங்க படைப்பினோட ரகசியங்களை பற்றி நம்ம அப்பா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं आता ही तब हूँ நான் வருது எப்போனா
जब नई दुनिया की स्थापना करके पुरानी दुनिया का विनाश करना होता है। எப்போ புது உலகத்தினோட ஸ்தாபனை பண்ணி பழைய உலகத்தினோட விநாச செய்யற விஷயங்கள் இருக்குமோ அப்பதான் வரேன். इतना कार्य सिर्फ एक तो नहीं करेंगे. இவ்வளவு வேலை வெறும் ஒருத்தர் மட்டும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க இல்லையா? इस दुनिया को हेल कहा जाता है. இந்த உலகத்துக்கு நரக்கம்னு சொல்லப்படுகிறது. अकेला चना भाड़ फोड़ेगा क्या? ஒருத்தரே பெரிய வேலையை செய்ய முடியுமா? பெரிய பெரிய டாஸ்க கம்ப்ளீட் பண்ண வைக்க முடியுமா? इतनी बड़ी दुनिया का विनाश करने के लिए இவ்வளவு பெரிய உலகத்தினோட விநாச பண்றதுக்காக एक चाहिए कि और भी चाहिए साथी. ஒருத்தர் தேவையா இல்லன்னா இன்னமும் அதிக துணையாளர்கள் தேவை இருக்காங்களா? खुदाई खिदमतगार बहुत चाहिए. பகவானோட சேவை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் தேவை இருக்காங்க. इस समय तुम बाप के खिदमतगार बनते हो. இந்த நேரத்துல நீங்க அப்பாவோட சேவையை செய்யக்கூடியவங்களாக ஆகுறீங்க. वो मनुष्य गुरुओं के खिदमतगार बनते हैं. அவங்க மனித குருக்களினோட சேவை செய்யக்கூடியவங்களா ஆகுறாங்க. परंतु तुम बच्चे भारत की खास ஆனா குழந்தைகளான நீங்க விசேஷமா பாரத்துக்கு सच्ची सेवा करते हो. பாரத்துக்காக உண்மையான சேவையை செய்றீங்க. और सच्चा बाबा ही सच्ची सेवा सिखलाते हैं. பிறகு உண்மையான பாபா தான் உண்மையான சேவையை கத்து கொடுக்கறாங்க. अपना भी தன்னோடது கூடயு भारत का भी பாரத்தினோடது கூடயு और सारे विश्व का कल्याण करते हो. பிறகு முழு உலகத்தினோட நன்மையும் செய்றீங்க. तो ये कल्याण का काम कितना रुचि से करना चाहिए. அப்போ இந்த நன்மைக்கான வேலை எவ்வளவு ஆர்வத்தினோட கூட செய்யணும் அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இத செய்யணும்னு. बाप कितना रुचि से सबकी सदगति करते हैं. அப்பா எவ்வளவு ஆர்வமாக எல்லாருக்குமே சத்கதிய கொடுக்கறாங்க. अभी भी सदगति होनी है. இப்ப கூடயும் சத்கதி ஆகணும். जरूर ये है शुद्ध अहंकार. கண்டிப்பாக இதா இருக்குது சுத்தமான அகங்காரம், शुद्ध भावना. சுத்தமான பாவனா இருக்குது. और तुम जो सच्ची सच्ची सेवा करते हो பிறகு நீங்க உண்மையான சேவை என்ன செய்றீங்களோ परंतु वो गुप्त सेवा है. ஆனா அது குப்தமான சேவா இருக்குது. अंदरूनी सेवा है. அது எப்படின்னா இன்டர்னல் அப்படின்னா உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய சேவா இருக்குது. तुम कोई सेवा का दिखावा नहीं करते हो. நீங்க ஒண்ணு சேவையினோட ஷோ ஆஃப் ஒண்ணு பண்றது இல்ல. मना அப்படி என்ன जितनी सच्चाई है எந்த அளவுக்கு உண்மைன்றது இருக்குது उतना ही गुप्त होगा. பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை இருக்குதோ அந்த அளவுக்கு அது குப்தமாக இருக்கும். और जितना झूठापन होगा பிறகு எந்த அளவுக்கு அது பொய்யான தன்மையாக இருக்குமோ उतना ही दिखावा करने वाला होगा. அந்த அளவுக்கு அது எப்படின்னா ஷோ பண்றக்கூடியதாக இருக்கும். आत्मा गुप्त पुरुषार्थ करती है शरीर द्वारा.
ஆத்மா குப்தமான புருஷார்த்த செய்து शरीर மூலமாக तो मुझसे बहुत पूछते हैं உங்களை நிறைய பேர் கேக்குறாங்க तुम ब्रह्मा कुमार कुमारियों का उद्देश्य क्या है। பிரம்மா குமார் குமாரிகளா இருக்கிற உங்களோட உத்தேசம் என்ன, அப்படி என்ன, நீங்க என்ன விஷயம், எதுக்காக இப்படி செய்றீங்க? बोलो அவங்களுக்கு சொல்லுங்க. ब्रह्मा कुमार कुमारियों का उद्देश्य है विश्व में सतयुगी। பிரம்மா குமார் குமாரிகள் என்ன விருப்பப்படுறாங்கன்னா, என்ன லட்சியம்னா, சத்யுகி सुख शांति का राज्य स्थापन करना। சுக சாந்தியினோட ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யற வேலை செய்யுது. சுக சாந்தி ஸ்தாபனை செய்யுது. हम हर 5,000 वर्ष के बाद विश्व में शांति, நாங்க ஒவ்வொரு 5,000 வருஷங்களுக்கு நெக்ஸ்ட் உலகத்துல சாந்தி श्रीमत पर स्थापन करते हैं। ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி ஸ்தாபனை செய்யறோம். और जो विश्व शांति करते हैं उसकी प्राइज भी लेते हैं। பிறகு யாரு விஸ்வ சாந்திய செய்யறாங்களோ அதுக்கான பிரைஸ் கூடயும் எடுத்துக்கிறோம். विश्व में शांति होती है, உலகத்துல சாந்தி ஏற்படுது. हम विश्व का राजभाग भी लेते हैं। நம்ம உலகத்தினோட ராஜ பாக்கியத்தை கூடயும் எடுத்துக்கிறோம். यथा राजा रानी तथा प्रजा, எப்படி ராஜாவோ அதே மாதிரி பிரஜா सब प्राइज लेते हैं। எல்லாருமே பிரைஸ எடுத்துக்கிறாங்க. प्रजा भी तो प्राइज लेती है ना। பிரஜைகள் கூடயும் பிரைஸ எடுத்துக்கிறாங்க இல்லையா? कैसे? எப்படி? जैसे कोई परिवार होता है, எப்படி இப்போ ஒரு பரிவாரம் இருக்குது, குடும்பம் இருக்கு. परिवार में कोई बहुत बड़ी दुकान है बाप की, பரிவாரத்துல அந்த குடும்பத்துல அப்பாவோட மிகப்பெரிய கடை இருக்குது. बाप दुकान पर बैठेगा तो कहेगा मेरी दुकान। அப்பா அந்த கடையில உட்கார்றப்ப சொல்வாங்க என்னோட கடைன்னு சொல்வாங்க. और प्रजा बच्चों को कहा जाता है। பிறகு பிரஜைகள்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. कोई बच्चा दुकान पर बैठेगा तो क्या कहेगा? இப்ப யாராவது குழந்தை அந்த கடையில உட்கார்ந்தாங்கன்னா என்னன்னு சொல்வாங்க? मेरी दुकान। என்னோட கடைன்னு சொல்வாங்க. तो सबको अपन अपन महसूस होता है। அப்போ எல்லாருக்குமே என்னோடது என்ற ஒரு தன்மை ஏற்படுது. छोटा बच्चा भी कहेगा मेरा बाप। சின்ன குழந்தை கூட என்னன்னு சொல்வாங்கன்னா என்னோட அப்பா. और बड़ा बच्चा भी कहेगा, பிறகு பெரிய பையன் கூடயும் சொல்வாங்க मेरा बाप। என்னோட அப்பா. लौकिक दुनिया में होते हैं லௌகிக உலகத்துல யாருன்னா स्थूल खून के बच्चे और स्थूल खून के இந்த ஸ்தூல ரத்தத்தினோட குழந்தைகள், பிறகு ஸ்தூல ரத்தத்தினோட बाप। और यहाँ है பிளட் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த அப்பா இருக்காங்க. பிறகு இங்க बेहद का रूहानी खून और எல்லாருக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ரத்தம், रूहानी बाप के ஆன்மீக அப்பாவோட रूहानी खून वाले रूहानी बच्चे। ஆன்மீக ரத்த இருக்கக்கூடிய ஆன்மீக குழந்தைகள் ஆயிருக்கீங்க. तो जो भी प्रजा होगी पहले जन्म की संगम युग में, அப்போ யாரெல்லாம் பிரஜைகள் இருப்பாங்களோ ஃபர்ஸ்ட் ஜென்மத்துல சங்கம் யுகத்துல, स्वर्णिम संगम युग की प्रजा का हर एक बच्चा ஸ்வர்ணிம சங்கம் யுகத்தினோட ஒவ்வொரு குழந்தை கூடயும் अपने को क्या समझेगा? அவங்கள என்ன நினைச்சுக்குவாங்க? बाप ही अपन को विश्व का बादशाह समझेगा। அப்பாதான் தன்னை உலகத்துக்கான பாட்ஷா அப்படின்னு ராஜா நினைச்சுக்குவாங்களா? यह बच्चे भी प्रजा का हर இல்லன்னா குழந்தைகள் கூடயும் பிரஜையினோட भांति ये समझेगा
பிரஜைகள்ல ஒவ்வொரு மெம்பர் கூடயும் இப்படி நினைச்சுக்குவாங்களா? ये विश्व की बादशाही हमारी है। இந்த உலகத்தினோட ராஜாங்கம் நம்மளோடதா இருக்குது. यथा राजा எப்படி ராஜாவோ तथा प्रजा, அதே மாதிரிதான் பிரஜைகள். ये हर जन्म की बात नहीं है। இது ஒவ்வொரு ஜென்மங்கள் எல்லா ஜென்மங்களினோட விஷயம் இல்ல. कौन से जन्म का गायन है? இது எந்த ஜென்மத்தினோட மகிமா இருக்குது? संगम युग का गायन है। சங்கம் யுகத்தினோட மகிமா இருக்குது. तो प्रजा भी तो प्राइज लेती है ना। அப்போ பிரஜை கூடயும் பிரைஸ் எடுத்துக்குது இல்லையா? इसी जन्म में नरकवासी से, இந்த ஜென்மத்திலேயே நரகவாசியில் இருந்து इसी जन्म में स्वर्गवासी बनना, இந்த ஜென்மத்திலேயே ஸ்வர்கவாசி ஆகுறது. इसी जन्म में नरकवासी से, இந்த ஜென்மத்திலேயே நரகவாசியில் இருந்து इसी जन्म में स्वर्गवासी बनना, பிறகு இந்த ஜென்மத்திலேயே ஸ்வர்கவாசியாக ஆகிறது. ये कम प्राइज है क्या? இதென்ன சாதாரணமான பிரைஸா இருக்குதா? सब तो नहीं बनेंगे। எல்லாருமே ஒன்னும் ஆகுறது இல்ல. सब बनेंगे। எல்லாருமே ஆகுறாங்களா? इसी जन्म में नरकवासी से स्वर्गवासी बनेंगे। இந்த ஜென்மத்திலேயே நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசிகளாக ஆகுறாங்களா? नहीं बनेंगे। ஆகுறது இல்ல. कहाँ चले जाएंगे? எங்க போயிடுவாங்க? हैं? स्वर्गवासी नहीं बनेंगे। ஸ்வர்கத்துல வசிக்க கூடியவங்களாக ஆகுறது இல்ல. कहाँ के वासी बनेंगे? எங்க வசிக்க கூடியவங்களாக ஆகுவாங்க? शांति धाम वासी बनेंगे। சாந்தி தாமத்துல வசிக்க கூடியவங்களாக ஆகுவாங்க. वहाँ न सुख रहेगा அங்க சுகமும் இருக்கிறது இல்ல, और न वहाँ दुख रहेगा। பிறகு அங்க துக்கமும் இருக்கிறது இல்ல. तो तुम पीस प्राइज लेकर बहुत खुश होते हो। அப்போ நீங்க பீஸ் பிரைஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப குஷி ஆகுறீங்க. वो दुनिया में पीस प्राइज देते हैं। அந்த உலகத்துல பீஸ் பிரைஸ குடுக்கறாங்க, சாந்திக்கான அந்த பரிச குடுக்கறாங்க. विश्व शांति सम्मेलन करते हैं। விஸ்வ சாந்தியினோட சம்மேளன அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் செய்யறாங்க. हद की पीस प्राइज लेकर के कितना खुश होते हैं। எல்லாருக்கு உட்பட்ட அந்த பீஸ் பிரைஸ எடுத்துக்கிட்டு எவ்வளவு குஷி ஆகுறாங்க. मिलता तो कुछ भी नहीं है। ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. उनको कुछ भी समझ नहीं है। அவங்களுக்கு எதுவுமே புத்தி இல்ல. न विश्व शांति होती है, உலகத்துல அமைதி கூட ஏற்படுறது இல்ல. और न जो उनको प्राइज मिलती है उसकी स्थायी खुशी रहती है। பிறகு அவங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்குதோ அதுக்கான தொடர்ந்து குஷி கூடயும் இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. बिल्कुल ही बेसमझ, முழுமையாக புத்தியே இல்லாதவங்க. सच्ची सच्ची पीस प्राइज तो हम बाप से लेते हैं। உண்மையான பீஸ் பிரைஸ் என்றது நம்ம அப்பா இடமிருந்து எடுத்துக்கிறோம். कहते हैं ना, சொல்றாங்க இல்லையா? हमारा भारत ऊंच देश महान। நம்மளோட பாரத் உயர்ந்த மகானா இருக்குது, உயர்ந்ததா இருக்குது, மகானா இருக்குது. भारत की कितनी महिमा करते हैं। பாரத்தினோட மகிமை எவ்வளவு பாடுறாங்க. सभी समझते हैं எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க कि हम भारत के मालिक हैं। நாங்க பாரத்தினோட எஜமானா இருக்கிறோம். परंतु वो मालिक हैं कहाँ? ஆனா அவங்க எங்க இருந்த எஜமானா இருக்காங்க? आज मालिक बनते हैं, இன்னைக்கு எஜமான் ஆகுறாங்க, कल कुर्सी से नीचे उतार दिया जाता है। நாளைக்கு அந்த சீட்ல இருந்து கீழே இறக்கப்படுகிறது. अभी तुम बच्चे जानते हो हम बाबा की श्रीमत पर இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் நாம பாபாவோட ஸ்ரீமத்தினோட ஆதாரப்படி सत्य का राज्य स्थापन करते हैं। உண்மைக்கான ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
तुम्हारे पास हथियार पवार आदि कुछ भी नहीं है। உங்ககிட்ட அஸ்திர சஸ்திரங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்ல. हम सिर्फ दैवी गुण धारण करते हैं। நாம வெறும் தெய்வீகமான குணங்களை தாரண செய்றோம். इसलिए तुम्हारा गायन होता है। அதனாலதான் உங்களோட மகிமை ஆகுது. वो हथियार पवार चलाते हैं। அவங்க அந்த சஸ்திரங்கள் எல்லாமே யூஸ் பண்றாங்க. उनका तो शास्त्रों में गायन नहीं है। அவங்களோட மகிமை சாஸ்திரங்கள்ல இல்ல. परंतु झूठी कहानियां लिख दी है। ஆனா பொய்யான ஸ்டோரிகளை எழுத்துட்டாங்க. तो समझते हैं कि ऐसा ऐसा युद्ध किया होगा। அப்போ எப்படி நினைச்சுக்கிறாங்க, இப்படிப்பட்ட யுத்தத்தை எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. इसलिए तुम्हारा ही शास्त्रों में गायन है। அதனாலதான் உங்களோட மகிமை தான் சாஸ்திரத்துல இருக்குது. तुम्हारा ही पूजन होता है। உங்களோட பூஜனை தான் ஆகுது, பூஜை தான் ஆகுது. जगदम्बा के देखो कितने पुजारी हैं। ஜெகதம்பாவோடது பாருங்க, எத்தனை பூஜாரிகள் இருக்காங்க. परंतु इसमें ஆனா இதுல अंधश्रद्धा की बात और श्रद्धा की बात को देखना है। அந்த ஸ்ரத்த பிறகு ஸ்ரத்தா அப்படின்னா அந்த நம்பிக்கையினோட பேச்ச பார்க்கணும். अम्मा के इतने पुजारी सारे अंधश्रद्धालु। அம்மாவோட இத்தனை பூஜாரிகள் எல்லாருமே அந்த குருட்டு நம்பிக்கைய ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. अम्बा कौन है? அம்பா யாரா இருக்காங்க? ब्राह्मण कौन है? பிராமணன் யாரா இருக்காங்க? ब्राह्मण सो देवता कौन बनते हैं? பிராமண் சோ தேவத்தை யார் ஆகுறாங்க? ये भी पता नहीं है। இதுவும் தெரியாது. ये अम्बा भगवान तो नहीं है। இந்த அம்பா பகவான் ஒண்ணு கிடையாது. கிடையாது இல்லையா? अम्बा भी तो ब्राह्मणी ही है ना। அம்பா கூடயும் பிராமணி தானே ஆயிருக்காங்க. तुम अम्बा की औलाद हो। நீங்க அம்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க. अम्बा कहो ब्रह्मा कहो। அம்பான்னு சொல்லுங்க, பிரம்மான்னு சொல்லுங்க. ब्रह्मा பிரம்மா, आदिदेव, ஆதிதேவ், उनकी बेटी है अम्बा। அவங்களோட பெண் குழந்தை ஆயிருக்காங்க அம்பா. इनकी யாருக்கு? है? யாரோட குழந்தை? अरे दो बताए ना। அரே ரெண்டு விஷயத்த ब्रह्मा और आदिदेव। ரெண்டு பேரை பத்தி சொன்னாங்கல்ல, பிரம்மா பிறகு ஆதிதேவ். उनकी बेटी है अम्बा। அவங்களோட பொண்ணா इनकी இருக்கா, बेटी அவங்களோட பொண்ணா இருக்காங்க அம்பா. யாரோட பொண்ணு? आदिदेव की। ஆதிதேவினோட பொண்ணு. काली दुर्गा सरस्वती आदि காளி, துர்கா, சரஸ்வதி இவங்கெல்லாம் आदि नाम बहुत रख दिए हैं। இப்படிப்பட்ட பேருகள் நிறைய வச்சிருக்காங்க இல்லையா? यहाँ भी कहा இங்க கூடயும் எங்க? यहाँ माने कहा? இங்க என்ன எங்க? माउंट आबू में। மவுண்ட் ஆபுல. ये मुरली कहाँ की चली हुई है? இந்த முரளி எங்க வாசிக்கப்பட்டது? माउंट आबू में। மவுண்ட் ஆபுல வாசிக்கப்பட்டது. यहाँ भी नीचे இங்க கூடயும் கீழே अम्बा का छोटा सा मंदिर है। அம்மாவோட சின்ன கோயில் இருக்குது. नीचे क्यों बताया? கீழே ஏன் சொன்னாங்க? अम्बा को नीचे क्यों दिखा दिया? அம்பாவை ஏன் கீழே காமிச்சிட்டாங்க? गुरु शिखर सबसे ऊपर दिखाया। குருவினோட சிகரம், குரு சிகர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தை விட மேல காமிச்சிருக்காங்க. और அப்புறம் दिलवाड़ा मंदिर தில்வாடா கோயில் बीच में दिखाया। நடுல காமிச்சிருக்காங்க. और अम्बा का मंदिर பிறகு அம்பாவோட கோயில் नीचे दिखाई दिया। கீழே காமிச்சிட்டாங்க. और वो भी मंदिर छोटा सा बनाया है। அதுவும் கோயில் சின்னதாக ரெடி பண்ணிருக்காங்க.
दिलवाड़ा मंदिर बहुत बड़ा बनाया है। தில்வாடா கோயில் ரொம்ப பெருசாக உருவாக்கி இருக்காங்க. क्यों ஏன்? है? ऐसे तो दिलवाड़ा मंदिर में भी அப்படி பார்த்தோம்னா தில்வாடா கோயில்லையும் एक तरफ कोने में काला देव, ஒரு ஓரத்துல காலாதேவ், அந்த ஒரு ரூம்ல காலாதேவ் கருப்பான தேவதா, और काली माई भी बैठी हुई है। பிறகு அந்த கருப்பான அம்மாவும் உட்கார்ந்து இருக்காங்க. और मुख्य स्थानों पर பிறகு முக்கியமான இடங்கள்ல तपस्या में बैठे हुए ब्राह्मण सो देवता ऊपर दिखाई गए। தபஸ்யா செய்யக்கூடிய பிராமன்ஸோ தேவதைகளை மேல காமிச்சிருக்காங்க. तो अम्बा का मंदिर छोटा क्यों बनाया और नीचे क्यों बनाया है? அப்போ அம்மாவோட கோயில சின்னதா செஞ்சாங்க, பிறகு கீழேயே காமிச்சிருக்காங்க, கீழே பிறகு சின்னதாக ரெடியே பண்ணிருக்காங்க. लक्ष्मी नारायण के मंदिर बहुत बड़े बड़े भव्य बनाते हैं। லக்ஷ்மி நாராயணனோட கோயில் ரொம்ப பெருசு பெருசாக பவ்யமான மந்திரங்களை ரெடி பண்றாங்க. और जगदम्बा सरस्वती का मंदिर, பிறகு ஜெகதம்பா சரஸ்வதியினோட கோயில், विद्यालय होता है, यूनिवर्सिटी होती है, இப்போ வித்யாலயா இருக்கலாம், யூனிவர்சிட்டி இருக்கலாம். तो ऊपर एक छोटा सा मंदिर ताक में रख देते हैं, छोटी सी मूर्ति बनाकर। அப்போ மேல என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆர்ச் இருக்கும் இல்லையா, அங்க சின்ன மூர்த்தியை ரெடி பண்ணி அங்க வச்சிடுறாங்க. वो भक्त लोग तो अर्थ कुछ भी नहीं समझते। அந்த பக்தர்களுக்கு அர்த்தத்தை பற்றி எதுவுமே தெரியாது. तुम्हारी बुद्धि में तो अर्थ आता है, உங்களோட புத்தியில அர்த்தம் क्या अर्थ வருது. है? என்ன அர்த்தமா இருக்கு? है? क्या पुरुषार्थ? என்ன புருஷார்த்தம்? हाँ, लक्ष्मी के मुकाबले जगदम्बा की सेवा का स्टॉक லக்ஷ்மிக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஜெகதம்பாவினோட சேவையினோட ஸ்டாக்கு कम है। குறைஞ்சிருக்குது. स्थापना का कार्य बड़ा ஸ்தாபனையினோட வேலை பெருசா या विनाश का कार्य बड़ा? இல்லன்னா விநாசத்தினோட வேலை பெருசா? स्थापना करना ஸ்தாபனை செய்யறது ऊंचा काम है, உயர்ந்த வேலை இருக்கு. यह है निर्माण का काम। இதா இருக்குது உருவாக்குற வேலை, கட்டுற வேலை. कोई मकान बनाना सहज होता है இப்போ ஒரு வீட கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, या गिराना सहज होता है? இல்லன்னா அத கீழே விழ வைக்கிறது ஈஸியா? बनाने में मेहनत लगती है। உருவாக்குறதுல அதிக உழைப்பு ஏற்படுது. कोई भी संगठन बनाने में எந்த சங்கடனை ரெடி பண்ணணும்னு இருந்தாலும் मेहनत लगती है, அதுல உழைப்பு ஏற்படுது. और बिगाड़ने में பிறகு அதை அழிக்கிறதுல कोई ज्यादा टाइम नहीं लगता। அதை அழிக்கிறதுல ஒன்னும் அதிக டைம் ஏற்படுறது இல்ல. तो बोला यहाँ भी அப்ப சொன்னாங்க இங்கவும் नीचे अम्बा का छोटा सा मंदिर, கீழே அம்மாவோட சின்ன மந்திரம் இருக்குது. शिव के मंदिर जहाँ कहीं भी बनाएंगे ऊंची टीले पर बनाएंगे। சிவனோட கோயில் எங்க ரெடி பண்ணாலும் மேல ரெடி பண்ணுவாங்க. और जगदम्बा का मंदिर பிறகு ஜெகதம்பாவோட மந்திரம் नीचे बना दिया है। கீழே ரெடி பண்ணிட்டாங்க. अम्बा को भुजाएं दे दिए हैं, அம்மாக்கு கைகளை காமிச்சிட்டாங்க. माना அப்படி என்ன? शंकर को भुजाएं नहीं दिए சங்கரனுக்கு கைகளை கொடுக்கல, और अम्बा को பிறகு அம்மாக்கு भुजाएं दे दिए। கைகளை கொடுத்துட்டாங்க. भुजा माना கைகள் என்ன? मददगार, माना अम्बा के बहुत मददगार बन जाते हैं। கைகளன்னா உதவியாளர்கள். அப்படின்னா அம்மாக்கு ரொம்ப உதவியாளர்கள் ஆயிடுறாங்க. अम्बा कहो, அம்பான்னு சொல்லுங்க, जगदम्बा कहो, ஜெகதம்பான்னு சொல்லுங்க, ब्रह्मा कहो, பிரம்மான்னு சொல்லுங்க,
अर्थ एक ही है या अलग अलग है? அர்த்தம் சேமா இல்லனா வேற வேறயா? अर्थ एक ही है, அர்த்தம் ஒண்ணுதான், சேம் தான். इसलिए बोला அதனாலதான் சொன்னாங்க वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है। வாஸ்தவத்துல இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. वास्तव में ब्रह्मा क्यों जगदम्बा है? வாஸ்தவத்துல பிரம்மா ஏ ஜெகதம்பா இருக்காங்க? ब्रह्मा जगदम्बा इसलिए है, பிரம்மா ஜெகதம்பா ஏன்னா कि जगत की माता का पार्ट ஏன்னா ஜகத் உலகத்தினோட அம்மாவோட பாட்டு वास्तव में ब्रह्मा ने बजाया है। வாஸ்தவத்துல பிரம்மா செஞ்சாங்க பாட்டு. माताओं का विशेष गुण क्या होता है जो पुरुषों में नहीं होता? மாதாக்களோட விசேஷமான குணம் எதா இருக்குது? அது ஆண்களுக்குள்ள இருக்கிறது இல்ல. सहनशीलता। சகிப்பு தன்மை. तो वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है। அப்போ வாஸ்தவத்துல இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. परंतु इनको अगर तन पुरुष का न होता, स्त्री चोला होता, ஒருவேளை இப்போ சரீரம் ஆணோடது இல்ல பெண்ணோடதாக இருந்திருந்தா तो इनकी भी पूजा होती। அப்போ இவங்களோட பூஜை கூடயும் ஆயிருந்திருக்கும். परंतु पुरुष तन है इसलिए पूजा नहीं होती। ஆனா ஆணோட சரீரம் அதனாலதான் பூஜை நடக்கிறது இல்ல. जब ये शरीर छोड़ते हैं, எப்போ இந்த சரீரத்தை விடுறாங்களோ, कोई स्त्री चोली वाली माता में प्रवेश करते हैं, ஒரு பெண்ணு சரீரத்துல இருக்கக்கூடிய மாதாக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க. तो ब्रह्मा की भी पूजा होती है, அப்போ பிரம்மாவோட பூஜை கூடயும் ஆகுது. जगदम्बा के रूप में। ஜெகதம்பாவினோட ரூபத்துல. तो भी அப்போவும் जगदम्बा के नाम रूप से ஜெகதம்பாவினோட பேரு பிறகு ரூபத்துல ब्रह्मा की आत्मा इतना ऊंचा कार्य नहीं करती। பிரம்மாவோட ஆத்மா இந்த அளவுக்கு உயர்ந்த வேலைய செய்யறதில்ல. जितना ऊंचा कार्य எந்த அளவுக்கு बाप करते हैं। அப்பா செய்யறாங்க. तो गीता माता அப்போ கீதா மாதா सदगति करने वाली है, சத்கதிய செய்யக்கூடியவங்களாம். या गीतापति भगवान सदगति दाता है? இல்லன்னா கீதாபதி பகவான் சத்கதிய கொடுக்கக்கூடியவரா? है? गीतापति भगवान से सदगति होती है। கீதாபதி பகவான் மூலமாக கீதாவோட கணவன் மூலமாக சத்கதி ஆகுது. भुजाएं इतनी क्यों दे दी है? கைகளையே இவ்வளவு காமிச்சிருக்காங்க. ब्रह्मा को भी 1000 भुजाएं दिखाते हैं। பிரம்மாக்கு கூடயும் 1000 கைகளை காமிச்சிருக்காங்க. शंकर को 1000 भुजाएं नहीं दिखाते। சங்கருக்கு 1000 கைகளை காமிக்கிறது இல்ல. कोई कारण होगा? ஏதாவது காரணம் இருக்கும். क्या कारण है? என்ன காரணமா இருக்குது? ऐसी बात तो नहीं है कि 1000 भुजाएं दिखाना அப்படிப்பட்ட விஷயம் இல்ல 1000 கைகளை காமிக்கிறது. जगदम्बा को अनेक भुजाएं देना, ஜெகதம்பாக்கு நிறைய கைகளை கொடுக்கறது, शंकर को अनेक भुजाएं न देना, சங்கருக்கு நிறைய கைகள் கொடுக்காம இருக்கிறது. ऐसे तो नहीं है कि ये सब अंधश्रद्धा है। அப்படி ஒண்ணும் இல்ல. இதெல்லாமே குருட்டு நம்பிக்கை ஆயிருக்குது என்ற விஷயம் இல்ல. चित्रों में चित्रकारों ने पुराने சித்திரங்கள்ல சித்திரக்காரன் அப்படின்னா இந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பழைய भीत चित्रों में ये चित्र बनाए हैं सतो प्रधान स्टेज में। அந்த எப்படி என்ன அந்த கார்விங் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட சித்திரங்கள்ல இத காமிச்சிருக்காங்க சத்தோ பிரதான் ஸ்டேஜ்ல. तो इनका कोई तो अर्थ होगा। அப்போ இதோடது ஏதாவது அர்த்தம் இருக்கும் இல்லையா இதுக்கு?
अभी तुम अम्बा के पास आए हो। இப்போ நீங்க அம்பா கிட்ட வந்திருக்கீங்க. अभी तुम இப்போ நீங்க अम्बा के पास आए हो। அம்பா கிட்ட कौन सा सन வந்திருக்கீங்க. की वाणी है? எந்த வருஷத்தினோட வாணியா இருக்குது? 97 की नहीं, 67 की। 67நோடதா இருக்குது வாணி. तो अम्बा के पास आए हो। அப்போ அம்மா கிட்ட வந்திருக்கீங்களா? बाबा कहाँ? பாபா எங்க? बोला, சொன்னாங்க. इन्हीं दिनों में बोला, वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है, परंतु तन पुरुष का है। அந்த டைம்ல தான் சொன்னாங்க என்னன்னா இந்த பிரம்மா உங்களோட அம்மா தான், ஆனா இந்த சரீரம் ஆணோட தான் இருக்கு. तो अभी तुम अम्बा के पास आए हो। அப்போ நீங்க இந்த நேரத்துல அம்மா கிட்ட வந்திருக்கீங்க. बाबा कहाँ है? பாபா எங்க? अगर ये जगदम्बा है तो बाबा कहाँ है तुम्हारा? ஒருவேளை இவங்க தான் ஜெகதம்பான்னா உங்களோட பாபா எங்க? क्या जवाब देंगे? என்ன பதில கொடுப்பீங்க? अगर कहें बिंदी प्रवेश करती है शिव ज्योति बिंदु, ஒருவேளை சொன்னோம் பிந்தி பிரவேசம் செய்து சிவ ஜோதி பிந்து. तो मुरली में बोला साकार और निराकार के मेल को முரளியில சொல்லிருக்காங்க சாக்காரர் பிறகு நிராகாரரோட இணைந்த ஸ்வரூபத்துக்கு बाबा कहा जाता है। பாபான்னு சொல்லப்படுகிறாரு. तो पूछा, அப்போ கேட்டாங்க ये जगदम्बा है ब्रह्मा, இத ஜெகதம்பா பிரம்மா இருக்காங்கன்னா तो तुम्हारा बाबा कहाँ है? அப்போ உங்களோட பாபா எங்க? अम्बा से तो बाबा बड़ा होता है। அம்பா விட பாபா பெரியவங்க. अम्मा அம்மா या बाबा? இல்லன்னா பாபாவா? बड़ा कौन होता है? பெரியவங்க யாரு? बाबा बड़ा होता है छोटे छोटे बच्चों की दृष्टि में। பாபா பெரியவங்களா இருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைகளோட திருஷ்டில. अम्मा बड़ी होती है। அம்மா பெரியவங்களா बच्चे இருப்பாங்க. जब बड़े हो जाते हैं तो குழந்தைகள் எப்போ பெரியவங்க ஆயிடுவாங்களோ அப்போ बाबा बड़ा होता है। பாபா பெரியவங்களா இருப்பாங்க. பாபா பெரியவங்க. तो इसको कहा जाता है ब्लाइंड फेथ। அப்போ இதுக்கு சொல்லப்படுகிறது குருட்டு நம்பிக்கை. किसको எதுக்கு? है? किसको कहा जाता है ब्लाइंड फेथ? எதுக்கு சொல்லப்படுகிறது பிளைண்ட் ஃபேத்னு? हाँ, तथाकथित ब्राह्मण भी क्या समझते हैं? இந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூட என்ன நினைச்சுக்கிறாங்க? हैं? कि जगत पिता का पार्ट बड़ा नहीं है। ஜகத் பிதாவோட பாட்டு பெருசு किसका இல்ல. पार्ट बड़ा है? யாரோட பாட்டு பெருசா இருக்குது? ब्रह्मा का पार्ट बड़ा है। பிரம்மாவோட பாட்டு பெருசா இருக்கு. ब्रह्मा ही ब्रह्मा और फिर பிரம்மா தான். பிரம்மா என்கிற कृष्ण ही गीता का भगवान है। கிருஷ்ணர் தான் கீதாவோட கணவனா இருக்காங்க. इसको कहा जाता है अंधश्रद्धा। இதுக்கு சொல்லப்படுகிறது குருட்டு நம்பிக்கை. तो श्रद्धा विश्वास क्या हुआ? அப்போ அந்த நம்பிக்கை என்ன இருக்குது? क्राइस्ट बुद्ध आदि आए, கிரைஸ்ட் புத்தி இவங்க எல்லாம் வந்தாங்க. उन्होंने अपना धर्म स्थापन किया। அவங்க அவங்களோட தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க. उनकी तिथि तारीख आदि सब बताते हैं। அதோட அந்த டேட் அத பத்தி எல்லாமே சொல்றாங்க அவங்களுக்கு. तो इसमें ब्लाइंड फेथ की बात नहीं है। அதாவது அதுல குருட்டு நம்பிக்கையினோட விஷயம் இல்ல. और यहाँ तो पता ही नहीं चलता பிறகு இங்க தெரியுதே இல்ல कि बाप कब आते हैं பாப் எப்போ வராங்க, और कब चले जाएंगे। பிறகு எப்போ போயிடுவாங்க पता चलेगा क्या? தெரியுமா? ओम शांति।